ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இஆர் ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th பாலிட்டி புக்கில் இருக்க, அதாவது 10th சோஷியல் புக்குன்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த தமிழில் பார்த்தோம்னா குடிமையியல்னு இருக்கும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பாலிட்டின்னு போட்டிருக்கோம், ஓகே, இல்லாட்டி சிவிக்ஸ்னு போட்டிருக்கோம். அதில் வந்து நம்ம என்னென்னா அதாவது அதில் ஒரு 3 லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லி வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன் கொடுத்துருப்பாங்க இந்த டாபிக் கீழே, அதாவது குடிமையியல் கீழே வந்து 3 லெசன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுனா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசனை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா, நாளைக்கு வந்து மத்திய அரசு, அடுத்த நாள் வந்து மாநில அரசு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம், ஓகேவா. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த பாலிட்டிங்கிற சப்ஜெக்ட் சிலபஸில் வந்து பாலிட்டிங்கிற ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. அது வந்து எப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. பாலிட்டிங்கிற சப்ஜெக்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ புதுசாக வந்து கூட சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கூட எவ்வளோ கொஷின்ஸ் அதிகமாக கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து குரூப் 1 இருக்கா, குரூப் 1 வந்து எத்தனைனா நான் கிட்டத்தட்ட 40 கொஷின்ஸ் கேட்காங்க பாலிட்டிலேருந்து. திரும்ப குரூப் 2 குரூப் 4 வந்து எத்தனைனா ஐ திங்க் 15 நினைக்கிறேன், 15, ஓகேவா, 15 அந்த ரேஞ்சில் வந்து கேட்காங்க, ஓகேவா. ஸோ வந்து இது வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த உங்களோட செலெக்ஷனை வந்து தீர்மானிக்கிறதுல வந்து பாலிட்டி வந்து ரொம்ப மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது, ஓகேவா. அந்த தமிழ்நாடு வரலாறு பண்பாடு அந்த டாபிக் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கொடுத்து படிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் இந்த பாலிட்டி தான். சரி, ஏன்னா இன்கேஸ் வந்து நீங்கள் இப்போ யூனிட் 9 எக்கனாமிக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளே பண்ணும். இதில் இப்போ அதிகபட்சமாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்கலாம், இல்லை ரீசெண்டாக இது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பார்த்து கேட்கலாம். இது ரெண்டு தான் கரண்ட் அஃபேர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் கேட்க முடியும், பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து என்னென்னா புக்கு கண்டென்ட்டை பற்றி தான் வச்சு தான் கேட்க முடியும், சரியா. இல்லாட்டி ஏதாவது குழு போட்டிருந்தாங்கன்னா அந்த குழுவை பற்றி கேட்பாங்க, சரியா. இந்த 3 வந்து பற்றி தான் வந்து பாலிட்டியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு கேட்க முடியும், ஓகேவா. ஆனால் இது வந்து அந்த யூனிட் 8 யூனிட் 9 அந்த இதில் வந்து அவங்க சரி யூனிட் 8 யூனிட் 9 பழைய போர்ஷன் சிலபஸ் படி சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அது வந்து இப்போ வந்து இதெல்லாம் யூனிட் 5, 6 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 யூனிட்டில் வந்து எக்கனாமிக்ஸு, அந்த இது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக கேட்கலாம். அது வந்து எங்கேருந்து டேட்டாஸாக ரொம்ப கேட்டுருவாங்க, சரியா. அதனால் வந்து அவங்க வந்து நம்ம அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறத காட்டிலும் இந்த பாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா 15 கொஷின்ஸில் வந்து மினிமம் 3 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் மிச்சம் 12 கொஷின் வந்து இவங்க அதிகபட்சமாக இந்த 3 லெசன்லேருந்து தான் மேக்ஸிமம் ஒரு 6 to 7 கொஷின் வந்து இந்த மூணு லெசனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது இந்த இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இல்லை இந்த புக்கு கண்டென்ட்டை படித்தாலே மேக்ஸிமம் ஒரு 5 கொஷின்ஸ் கிட்ட அட்டன் பண்ணிடலாம். ஒரு கொஷின் வந்து இந்த லட்சுமிகாந்த் இல்லாட்டி அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்டாலும், அவுட் ஆஃப் சிலபஸில் அவுட் ஆஃப் புக்கிலேருந்து கேட்டாலும் நம்ம அடிச்சிடலாம், சரியா. ஸோ அதனால் வந்து இந்திய அரசியலமைப்பு இந்த மூணு லெசன்ஸ், இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த 3 ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா. இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்ங்கிறத வந்து நம்ம இதில் வந்து ஓப்பனாக இந்த ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க, கட்டளை நோக்கங்கள்னு சொல்லி வந்து இந்த லெசன் இந்திய அரசியலமைப்பில் வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ள போகலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு என்னென்னா கட்டளை நோக்கங்கள்னு சொல்லி வந்து நம்ம இந்த லெசனுக்குள்ளே வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதே அறிதல், சரி, அதாவது மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இங்கிலீஷில் சொல்லணும்னா மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். கொஞ்சம் பைலிங்குலாக தான் கிளாஸ் ரூம், சரியா. மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டெக்ஸ்ட் தமிழ் இருக்கணும், எல்லாருக்கும் புரியணுங்கிறக்காண்டி வந்து டெக்ஸ்ட் தமிழ் எடுத்து வந்திருக்கேன், ஓகேவா. திரும்ப வந்து அதுக்கு என்னன்னா இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் சொல்லியிருக்காங்க, அதாவது சாலியன் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்களா, சாலியன் ஃபீச்சர்ஸ், ஓகேவா. அதை பற்றி வந்து இதெல்லாம் வந்து சிலபஸில் அப்படியே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், சரியா. மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், சாலியன் ஃபீச்சர்ஸ்னு சொல்லி. திரும்ப அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள், சரியா. ஃபண்டமெண்டல் ரைட்டும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், சரியா. ஃபண்டமெண்டல் ரைட்டு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். அரசு நெறிமுறைகளும் கோட்பாடுகளும், சரியா. அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகளும் அறிதல், சரியா. அது வந்து என்னென்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்கிறேன், டிபிஎஸ்பி, ஓகேவா. அதான், சரியா. அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகளை அறிதல், ஓகேவா. திரும்ப நடுவன் மாநில அரசியலின் உறவுகள் அவசர நிலை பற்றி அறிக, சரியா. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு. திரும்ப அதுக்கு அடுத்து என்னென்னா எமர்ஜென்சி, சரியா, ஓகேவா. இதை பற்றிலாம் தான் நம்ம இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா. இதை பற்றி தான் நம்ம ஒவ்வொன்றா வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, அது என்னென்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம், சரியா. மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து ஒரு 1/2 hour to 40 minutes வந்து முடிக்க பார்க்குறேன். இது வந்து எப்படின்னா புதுசாக படிக்கிறவங்களும் நீங்கள் வந்து இதில் வந்து நல்லா ஒரு வாட்டி இதை நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் எங்கே இருக்குன்னு புரியும். திரும்ப ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு 40 to 50 minutes அந்த இதில் வந்து நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம், ஓகேவா. ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ, ஓகேவா. நீங்கள் இந்த நம்ம சேனலுக்கு புதுசான வியூவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸு, திரும்ப எந்தெந்த லெசன்ஸை வந்து டீச் பண்ணி வந்து நம்ம இங்கே யூடியூப்லேயே ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ வந்து நீங்கள் வந்து இது புதுசாக யாரும் படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இதில் வந்து எப்படி சொல்ல, நான் அடுத்தடுத்து நிறைய கண்டென்ட் போடுறதுக்கு வந்து எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும், ஓகேவா. இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அறிமுகமான என்னது இன்ட்ரொடக்ஷன், ஓகேவா. இன்ட்ரோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளதோ என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு என்பதாகும், சரியா. அரசியலமைப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதாவது ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிளில் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, சரியா. ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை, அதாவது இந்த அடிப்படை கொள்கையில் வந்து சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும், சரியா. நம்ம வந்து இந்தியா வந்து எந்த கொள்கையை வந்து சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பிரதிபலிக்கிறது வந்து எதுனா அந்த
அடிப்படை சட்டம்னா என்ன சொல்லுது, அரசியலமைப்பில் இருக்கிற அடிப்படை சட்டங்கள். சரியா, அரசியலமைப்பில் என்னென்ன சட்டங்கள் இருக்குது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், அது எல்லாமே தான் வந்து என்னதுன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னா அரசியலமைப்பில் இடம்பெற்றிருக்கு. சரியா, இதுதான் வந்து என்ன ஒரு அரசியலமைப்புக்கான ஒரு டெஃபினிஷன். ஓகேவா, அது ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கான அச்சாணியாகும். சரியா, அரசியலமைப்பு தான் வந்து என்னென்னா ஒரு நாட்டுக்கான முன்னேற்றத்துக்கான அச்சாணி. சரியா, அரசியலமைப்பில் இருக்க சட்டங்களும். சரியா, அரசியலமைப்பு என்ற கொள்கையை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் தோன்றுது. சரியா, அதாவது அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஒரு கொள்கைங்கிறது வந்து எங்கே தோன்றுதுன்னா முதல் USA. சரியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அங்கே தான் வந்து தொடங்குது. ஓகேவா, அரசியலமைப்புனா என்னது, அரசியலமைப்புக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஒரு நாட்டோட கொள்கைகளை வந்து பிரதிபலிக்கிறது தான் வந்து என்ன அரசியலமைப்பு. சரியா, ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கான அச்சாணியாகவும் என்னதுன்னா அந்த அரசியலமைப்பு தான் விளங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அரசியலமைப்பு வந்து முதல்ல வந்து உருவாக்கப்பட்ட நாடு வந்து என்னதுன்னா USA. ஓகேவா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அரசியலமைப்பு அவசியம். சரியா, ஒரு நாட்டுக்கு ஏன் அரசியலமைப்பு தேவை அப்படிங்கிறத வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. சரியா, அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்துக் கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன. சரியா, இந்த உலகத்தில் இருக்க அனைத்து, அதாவது மக்களாட்சி நாடுகளும், அதாவது மக்களாட்சினா அப்படி பீப்புள் வந்து ஓட் பண்ணி அங்கே ஆட்சி நடக்கிற விஷயம். அவங்க இந்தியாவில் நடக்கிறதோ நம்ம ஓட் பண்ணுறோம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்க, அதுக்கடுத்து ஒரு புது கவர்மெண்ட் வருது. ஓகேவா, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு 5 வருஷம்ல சில கண்ட்ரீஸில் வந்து 3 வருஷம் வச்சுருப்பாங்க, சில இதில் 2 வருஷம், சில இதில் வந்து எப்படின்னா 7 வருஷம் 8 வருஷம் அப்படின்னு ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து இருக்குது. சரி, சில இதில் வந்து நிரந்தரமாகவே இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான நடைமுறைகள் வந்து ஒவ்வொரு நாடுகள்லையுமே வந்து பின்பற்றப்படுது. நம்ம வந்து இந்தியா வந்து மக்களாட்சி நிர்வாகத்தை தான் நம்ம பின்பற்றி மக்கள் ஓட் பண்ணி வந்து எலெக்ட் பண்ணுறோம். நம்ம வந்து அவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவாக நம்மளுக்காக தேவையான நலத்திட்டங்களை வந்து செய்கிறாங்க. ஓகேவா, இப்படி தான் வந்து இந்தியாவில் பலப்படுது. சரியா, இதே மாதிரி வந்து ஒவ்வொரு மக்களாட்சி நாடுகளும் வந்து தங்களை நிர்வகித்துக் கொள்வதற்காக ஒரு அரசியலமைப்பு வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. சரியா, ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்துக் கொடுக்குது. சரியா, ஒரு இந்தியான்னு வந்துக்கோங்க, இந்தியாவில் வந்து இந்த பீப்புள்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கான இந்த உரிமைகள்லாம் இருக்குது, அவங்களுக்கான இந்த சுதந்திரங்கள்லாம் இருக்குது, இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறது எல்லாமே வந்து என்னென்னா இந்த அரசியலமைப்பில் தான் சொல்கிறாங்க. அது வந்து ஃபோலாக வந்து ஒரு இந்தியா முழுக்க வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்க. சரியா, நம்ம சமூகத்தின் அடிப்படை தன்மையை வந்து அரசியலமைப்பு வந்து நம்மளுக்கு காட்டுது. ஓகேவா, இது வந்து வேறு ஒன்றும் இல்லை சொல்லுறதுக்கு. அடுத்து வந்து என்னென்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அதை பார்க்க போகிறோம். சரியா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னா 1946ஆம் ஆண்டு வந்து என்னென்னா அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. சரியா, இந்த 1946ஆம் ஆண்டு வந்து அமைச்சரவை தூதுக்குழு, அதாவது கேபினெட் மிஷன் ஒருத்தங்க வருவாங்க. சரியா, கேபினெட் மிஷன் சொல்லி வந்து எங்கன்னா இங்கிலாந்துலேருந்து வருவாங்க. கேபினெட் மிஷன், அதாவது இதில் வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. யாருன்னா லாரன்ஸ், கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு 3 பேர் இருப்பாங்க. சரியா, ஏவி அலெக்சாண்டர், அதாவது லாரன்ஸ், கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு 3 பேர் அடங்கிய வந்து ஒரு குழு தான் வந்து யாருன்னா இந்த கேபினெட் மிஷன் குழு, கேபினெட் மிஷன் தூதுக்குழு, அதாவது அமைச்சரவை தூதுக்குழுன்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து கேபினெட் மிஷன் சொல்லுவாங்க. சரியா, இவங்க தலைமையில் தான் வந்து வருவாங்க. ஓகேவா, இவங்க தான் வந்து என்னென்னா இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஓகேவா, அதுதான் வந்து என்னென்னா இந்த அரசியல் நிர்ணய சபை தான் வந்து என்னென்னா நம்ம இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்கணும். சரி, இந்த 3 பேர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபைன்னு ஒரு சபை வந்து உருவாக்கப்படும். அது மூலமாக வந்து தான் வந்து நம்ம இந்தியன் அரசியலமைப்பு வந்து இதானது உருவாக்கப்பட்டது. ஓகேவா, அதில் வந்து இந்த இது இருக்கா, அரசியல் நிர்ணய சபை இருக்கா, அதில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அதை பற்றி வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா, இந்த சபையில் வந்து மொத்தம் 292 மாகாண பிரதிநிதிகள். சரியா, 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசர்கள். சரியா, இந்த மாகாண பிரதிநிதிகள் சுதேச அரசர்கள்னால் யாருன்னா, மாகாண பிரதிநிதிகள்னால் இந்த எப்படி சொல்லலாம், மாகாண பிரதிநிதிகள்னால் அப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஒரு எப்படி சொல்லலாம், மாகாணங்கள்னால் என்ன சொல்லலாம்னா அப்போது என்னென்னா இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து எப்படின்னா 11 ப்ரொவின்சஸ் இருக்கும். சரியா, 11 ப்ரொவின்சஸ்னால் எப்படி சொல்லலாம்னா சென்னை, மும்பை, கொல்கத்தா, கல்கட்டா, திரும்ப வேறு என்ன சொல்லலாம்னா அங்கே இது பண்ணது பஞ்சாப், இந்த மாதிரி வந்து நிறையா ப்ரொவின்சஸ் இருக்கும். சரியா, இது எனக்காக ஒரு 11 ப்ரொவின்சஸ் இருந்தது. அந்த 11 ப்ரொவின்சஸ்லேருந்து அந்த 292 மாகாண பிரதிநிதிகள் வந்து வருவாங்க. சரியா, மொத்தம் வந்து 93 சுதேச அரசர்கள் இருந்தாங்க. சுதேச அரசர்கள்னால் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு தமிழ் சொல்லுவாங்க. சரியா, அவங்க வந்து என்னென்னா ஒரு எத்தனை பேர்னா ஒரு 93 பேர் வந்து இருந்தாங்க. ஓகேவா, இவங்கெல்லாம் வந்து யாருன்னா இந்த சுதேச அரசர்கள் வந்து இவங்க வந்து என்னென்னா இந்த 292 மாகாண பிரதிநிதிகள் வந்து என்னென்னா எலெக்ஷன் மூலமாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஓகேவா, இந்த 93 சுதேச அரசர்களில் வந்து எப்படின்னா நியமனம் மூலமாக, அதாவது அந்த அவங்க 93 அரசர் சுதேச அரசர்களாங்களா அவங்க வந்து அவங்க சார்பை வந்து யாரோ ஒரு ஆளை வந்து நியமனம் பண்ணி வந்து அனுப்பிவிடுவாங்க. சரியா, இப்படி வந்து இருந்தது. திரும்ப மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் வந்து அதாவது சீஃப் ப்ரொவிஷனல் கமிஷன் ஒன்று இருக்குது. சீஃப் ப்ரொவின்சஸ், அதாவது 4 வந்து சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ், சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் சொல்லுவாங்க. மாகாண முதன்மை ஆணையர்கள்னால் சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்னு இருக்கும். சரியா, சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்ன்னு சொல்லி வந்து ஒரு 4 இருந்தது. சரியா, இதில் வந்து இந்த 4 வந்து எதெல்லாம் தெரியுமா வரும், பாம்பே, கல்கத்தா, மதராஸ். சரியா, மெட்ராஸ், திரும்ப வந்து இன்னொன்று வந்து டெல்லி. சரியா,
இந்த 4 இடத்துல வந்து இந்த யாருன்னா இந்த 4 இது சார்பாக வந்து என்னென்னா ஒரு 3 பேர் வருவாங்க சரியா. 4 ஃப்ரம் தி சீஃப் ப்ரொவின்ஷியல் கமிஷனர் சரியா. 3 வந்து இவங்க எல்லோரும் பலுச்சிஸ்தான்லேருந்து ஒருத்தர் வருவார் சரி. பலுச்சிஸ்தான்லேருந்து ஒருத்தர் வருவார். பலுச்சிஸ்தான்னா இப்போ இருக்க பாகிஸ்தான் பகுதியில் இருக்குது ஓகேவா, அந்த இடம். அங்கேருந்து ஒருத்தர் வருவார் சரியா. இங்கே வந்து இந்த டெல்லியிலேருந்து வர மாட்டாங்க. இங்கே வந்து என்னென்னா பலுச்சிஸ்தான் சரியா. பலுச்சிஸ்தான் அந்த பகுதியிலேருந்து ஒருத்தவங்க. டெல்லியை மறந்தாங்க, டெல்லி கிடையாது ஓகேவா. இந்த பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ், திரும்ப இந்த பலுச்சிஸ்தான் பகுதியிலேருந்து ஒருத்தர் ஓகேவா. மொத்தம் வந்து எத்தனைனா 389 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஓகேவா. இப்போ வந்து என்னென்னா இந்த சபையிலேருந்து என்னது மாகாணங்கள்லேருந்து எத்தனை பேர் 292 பேர். இவங்க வந்து பீப்புளால் எலெக்ட் பண்ணப்பட்டவங்க ஓகேவா. திரும்ப வந்து 93 சுதேச அரசு பிரதேசங்கள்லேருந்து நாமினேட்டட் மெம்பர் சரி. நாமினேட் மெம்பர்னா அவங்க யாராவது ஒருத்தவங்க நாமினேட் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. அவங்கள வந்து இது பண்ணிடுவாங்க. நாமினேட் என்னது, அவங்களே வந்து நியமித்து அனுப்பிவிடுவாங்க. நியமன உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்களோ அவங்களே நியமித்து அனுப்பிவிடுவாங்க. அவங்க வந்து இது பண்ணுவாங்க சரியா. திரும்ப வந்து மாகாண முதன்மை ஆணையர்கள், அதாவது இந்த சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா இங்கிலீஷில். அங்கேருந்து ஒரு 3 பேர், திரும்ப பலுச்சிஸ்தான் மாகாணத்துலேருந்து ஒரு ஆள் ஓகேவா. இப்படி வந்து மொத்தம் வந்து 389 பேர் வந்து இந்த கூட்டத்தில் வந்து பங்கெடுத்தாங்க ஓகேவா. 389 பேர் வந்து இந்த கூட்டத்தில் வந்து பங்கெடுத்தாங்க. திரும்ப வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து எங்கே நடந்ததுன்னா, அரசியல் சபையின் முதல் கூட்டம் வந்து எப்படின்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது சரியா. அப்போது வந்து டிசம்பர் 9 1946 அப்போ வந்து இந்த கூட்டம் வந்து நடந்தது சரியா. இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரியா. அப்போது வந்து இந்த அதாவது அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து ஒரு தலைவர் தேவைப்படும்களோ, அப்போது வந்து ஒரு மூத்த தலைவராக வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னு எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் வந்து ஏன்னா சச்சிதானந்த சின்ஹா சரியா. அதாவது அந்த அரசியல் நிர்ணய சபையில் ஏதாவது வயசானவர் சரியா. வயசானவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு அந்த ஒரு நல்ல அடிப்படையில் வந்து அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பார். அவர் வந்து எல்லாத்தையும் ஒழுங்காக வழி நடத்தி கொண்டு போவார். யார் சொன்னாலும் அவர் சொன்னார்னா எல்லோரும் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு வெல்வெஸ்ட் நாலேஜாக இருக்க ஒரு பேர்சனை வந்து நிர்மிக்கணும். அதாவது வயசானவராக இருக்கணும், வெல்வெஸ்ட் நாலேஜாக இருக்கணும்னு சொல்லி வந்து சச்சிதானந்த சின்ஹா வந்து முதல் தற்காலிக தலைவராக தான் நியமிக்கப்பட்டாங்க சரியா. தற்காலிக தலைவர் சரியா. இந்த அரசியலமைப்பு உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்த போதே அவர் வந்து இறந்ததை அந்த அரசியல் நிர்ணய சபை கூட வந்து நடந்துகிட்டு இருக்கோம். அப்போது வந்து யாருன்னா இந்த சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்துருவார் சரியா. இறந்ததுக்கு அடுத்து வந்து ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரியா. அவர் இறந்ததுக்கு அடுத்து வந்து பெர்மனண்ட் தலைவராக வந்து யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுத்தாங்க சரியா. அப்போ வந்து டெம்பரரி வந்து யார், சச்சிதானந்த சின்ஹா சரியா. சச்சிதானந்த சின்ஹா. பெர்மனண்ட் யார், ராஜேந்திர பிரசாத் சரியா. ராஜேந்திர பிரசாத் ஓகேவா. இப்படி வந்து தேர்ந்தெடுத்து இது வரைக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் சரியா. எப்போ 1946ஆம் ஆண்டு 9ஆம் தேதி டிசம்பர் 9ஆம் தேதி வந்து இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து கூட்டம் வந்து நடைபெறுது. அதில் வந்து எத்தனைனா அதில் வந்து யாருன்னா ஒரு தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்காங்க. அது வந்து யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. காரணம் அவர் தான் வந்து அங்கே இருக்கவங்களே வயசானவங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேசுறதுனால எல்லோரும் அவங்க பேச்சை கேட்பாங்கனால அவரை சூஸ் பண்ணுறாங்க. திரும்ப வந்து அடுத்து வந்து என்னென்னா இந்திய அரசியலமைப்பு கூட்டத்தொடர் வந்து நடந்து கொண்டிருந்த போது வந்து அவர் வந்து இறந்துருந்தார் சரி. அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து அவர் ஆல்ரெடி வயசானவர், அதனால் அவர் இறந்துருந்தார். அதுக்கடுத்து வந்து ஒரு பெர்மனன்ட் தலைவராக வந்து யாரை நியமிக்கிறாங்க, பெர்மனெண்ட்டாக நிரந்தர தலைவரை யாரை நியமிக்கிறாங்கன்னா அது யார், ராஜேந்திர பிரசாத் வந்து நியமிக்கிறாங்க சரியா. அப்புறம் வந்து ஹச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி அப்படி இருவர் வந்து துணைத் தலைவர்களாக நியமிக்கிறாங்க சரியா. 2 துணைத் தலைவர்கள் நியமிக்கிறாங்க. அது யாருன்னா ஹச்டி முகர்ஜி, இன்னொன்று வந்து வி.டி. கிருஷ்ணமாச்சாரி சரியா. ஹச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி சரியா. இந்த 2 பேரையும் வந்து துணைத் தலைவர்களாக நியமிக்கிறாங்க சரியா. திரும்ப வந்து இக்கூட்டத்தொடர் வந்து 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது சரியா. இக்கூட்டத்தின் போது சரியா இந்த கூட்டத்தொடர் வந்து மொத்தம் எத்தனை நடந்ததுன்னா 11 அமர்வுகளாக 166 நாட்கள் வந்து நடைபெற்றது ஓகேவா. இக்கூட்டத்தின் போது மொத்தம் வந்து 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டன சரியா. இந்த கூட்டத்தின் போது வந்து என்னென்னா 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டன சரியா. அவற்றுள் சில ஏற்கப்பட்டன சரியா. இந்த மொத்தம் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் பண்ணாங்க, திருத்தங்கள்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் சரியா. எத்தனை 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து மேற்கொள்ளப்பட்டது சரியா. அரசியல் நிர்ணய சபையால் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அவற்றுள் வந்து சில வந்து ஏற்கப்பட்டன. யாரால் ஏற்கப்பட்டன, அரசியல் நிர்ணய சபையால் வந்து சிலது வந்து ஏற்கப்பட்டது, சிலதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது சரியா. அரசியல் நிர்ணய சபை வந்து பல்வேறு கூட்டங்கள் நடத்துச்சு சரியா. பல்வேறு குழுக்கள் மூலமாக வந்து இந்த வந்து உருவாக்குறாங்க சரியா. மொத்தம் வந்து நிறையா கமிட்டிஸ் இருக்கும். டிராஃப்டிங் கமிட்டி, திரும்ப ஸ்டேட் ப்ரொவின்சஸ் கமிட்டி, திரும்ப ஸ்டேட் கமிட்டி அப்படின்னு சொல்லி வந்து நிறையா கமிட்டிஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ப்ரொவின்ஷனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, டிராஃப்டிங் கமிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி, ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, ஸ்டியரிங் கமிட்டி இப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைமையில் வந்து நேரு, பட்டேல், அம்பேத்கர், திரும்ப ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் வந்து அதில் வந்து தலைவர்களாக வந்து செயல்படுவாங்க சரி. இப்படி வந்து ஒவ்வொரு கமிட்டிஸுமே இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து இந்த புக்கில் இருக்க தாண்டி வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நடத்திருக்கோம். அந்த அரசியலமைப்பு
நிர்ணய சபையின் 360, அதாவது 360 பாலிட்டி வந்து 360 டிகிரியில் வந்து நம்ம கவர் பண்ணிப்போம் சரியா. அந்த அரசியல் நிர்ணய சபையை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிப்போம். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதை பார்த்துக்கோங்க சரியா. இது வந்து எக்ஸாம் பண்ணப்பில் இம்பார்ட்டன் தான், ஆனால் அதையும் தெரிஞ்சுக்கணும் சரியா. அதுவும் வந்து எப்படி சொல்கிறது, குரூப் 1 குரூப் 2 படிச்சிங்கன்னா வந்து அதில் இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும் சரியா. அது வந்து அவங்க ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி, அது வந்து டிகிரி ஸ்டூடெண்ட். ஸோ வந்து நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி படிக்கணும். அதனால் வந்து அதுக்கான லிங்க் வந்து கீழே நான் என்னோட ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸை வச்சு வந்து கிளாஸ் எடுத்திருப்பேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஓகே. மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லி நடத்திருப்பேன், அதுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கீழே கொடுத்துருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதோட பேசிக் ஐடியா கிடைக்கும் சரியா. இதை பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை வந்து படிக்கணும் சரியா. குரூப் 4 படிங்கன்னா அதே பேர் குரூப் 4 தான் படிப்பீங்க, அவங்களுக்குனா இது போதும் சரியா. இருந்தாலும் நான் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து என்னென்னா அங்கங்கே இருக்கும், அங்கேனா வந்து ஒவ்வொரு கூட்டங்கள் அதில் வந்து என்னென்ன முடிவுகள்லாம் எடுத்தாங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு வந்து பாலிட்டி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த லிங்க் பாருங்கள் ஓகேவா. திரும்ப வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவராக வந்து B.R. அம்பேத்கர் தலைமையில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்ட சரியா. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக வந்து டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க சரியா. அதில் வந்து என்னன்னா அதில் வந்து மொத்தம் 7 பேர் இருப்பாங்க B.R. அம்பேத்கரை சேர்த்து சரியா. அதில் வந்து யாருன்னா அதில் வந்து B.R. அம்பேத்கர் தலைமையில் வந்து மொத்தம் 7 பேர் அவரை சேர்த்து வந்து இருப்பாங்க. அவங்க வந்து கான்ஸ்டியூஷன் வந்து மேக் பண்ணுவாங்க ஓகேவா. அவங்க தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா வரைவுக்குழுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து டிராஃப்டிங் கமிட்டின்னு இருக்கும் ஓகேவா. இங்கிலீஷ்லனா டிராஃப்டிங் கமிட்டி ஓகேவா. ஓகேவா. இந்திய அரசியல் சபையோட எனவே இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அறியப்படுகிறவர் யாருன்னா B.R. அம்பேத்கர் சரியா. B.R. அம்பேத்கர் ஓகேவா. இதில் வந்து நம்ம இப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து ஒரு ஓவர் வியூவாக பார்ப்போம் ஓகேவா. இது வரைக்கும் பார்த்தது வந்து நான் வந்து இதில் எழுதி காமிப்பேன் ஓகேவா, என்னெல்லாம் பார்த்துருக்கோம் ஓகேவா. இப்போ வந்து இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் வந்து அதாவது முத கான்ஸ்டியூஷனை வந்து இது பண்ண கண்ட்ரி வந்து என்னென்னா USA சரியா. அவங்க தான் முத வந்து கான்ஸ்டியூஷன் வந்து இது பண்ணாங்க ஓகேவா. கான்ஸ்டியூஷன் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஓகேவா. கான்ஸ்டியூஷன் எதுக்கு தேவைப்படுது, நம்ம கண்ட்ரி வந்து இப்படி இந்த தன்மையுடையது தான், இந்த நாட்டில் உள்ள மக்கள்லாம் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, இப்படி தான் வாழ்வாங்க, இப்படி அவங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை இந்த ரூல்ஸ் தான் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஓகேவா. அவங்களுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம், டியூட்டிஸ் கொடுத்துருக்கோம். அதை வந்து மக்களுக்கு வந்து நம்ம தெரிவிக்கிறதுக்காண்டி தான் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து கான்ஸ்டியூஷன் தேவைப்படுது சரியா. இதுதான் கான்ஸ்டியூஷனுக்கு டெஃபினேஷனும் கூட. அதாவது நம்ம கண்ட்ரி வந்து எந்த இயல்பை கொண்டு வந்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்காண்டி இதுதான் வந்து என்னது கான்ஸ்டியூஷன் சரியா. இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து பண்ணுறதுக்காண்டி வந்தோம்னா இங்கிலாந்துலேருந்து கேபினெட் மிஷன், அதாவது அமைச்சரவை தூதுக்குழு அப்படிங்கிற வந்து ஒரு குழு வந்து அதில் வந்து 3 பேர் வந்தாங்க. A.V. அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ், அதாவது லாரன்ஸ் நான் எழுதியிருப்பேன். திரும்ப வந்து இன்னொருத்தர் யாருன்னா பெத்திக் லாரன்ஸ், இன்னொருத்தர் வந்து யாரை பார்த்தோம் பெத்திக் லாரன்ஸ், A.V. அலெக்சாண்டர், இன்னொருத்தர் வந்து யார் கிரிப்ஸ் சரியா. இவங்க 3 பேர் தான் வந்து அந்த குழுவுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அவங்க வந்து என்னென்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும் இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அது மூலமாக வந்து என்னென்னா மொத்தம் வந்து என்னென்னா ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து உருவாக்குறாங்க. அதில் வந்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 389 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 292 வந்து என்னென்னா மாகாணங்கள், அதாவது ப்ரொவின்சஸ்லேருந்து, மொத்தம் 93 வந்து என்னென்னா சுதேச அரசர்கள், அதாவது இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சரியா. அவங்கள்ட்ட இருந்து வந்து 93 வந்து நியமன உறுப்பினர்கள். திரும்ப வந்து 3 வந்து சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் சரியா. அதாவது அது எப்படி சொல்லலாம், அந்த கவர்னர்ஸ் இருக்காங்கல்ல, முதன்மை ஆணையர்கள், அதாவது மாகாண முதன்மை ஆணையர்கள்னு சொல்லுவாங்க. 3 இது வந்து டெல்லி பாம்பே, பாம்பே, சென்னை, கொல்கத்தா சரியா. பாம்பே, மெட்ராஸ், கொல்கத்தா அப்படிங்கிற அந்த 3 சைட்லேருந்து அவங்க மூலமாக வந்து நியமிக்கப்பட்ட ஒரு 3 பேர் சரியா. திரும்ப வந்து பலுச்சிஸ்தான் மாகாணம், இப்போ இருக்க பாகிஸ்தான் இருக்குது, அந்த பாகிஸ்தான் குஜராத், அந்த பாகிஸ்தான் குஜராத், இந்த ராஜஸ்தான் அந்த ஏரியா பகுதியில் தான் ஒரு இடம் சரியா. அங்கேருந்து ஒரு ஆள் வந்திருப்பாங்க சரியா. இந்த இது மூலமாக தான் வந்து என்னென்னா 389 பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஓகேவா. அப்போது வந்து இப்போ இந்த அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து எப்போ நடக்குதுன்னா December 9, 1946 வந்து தொடங்குது சரியா. இதுக்கு வந்து வந்து ஒரு தலைவரை இது நியமிக்கணும் சரியா. அதனால் வந்து தலைவர் நியமிக்கணும்னா அந்த தலைவர் வந்து என்னது வயது மூந்தவராக இருக்கணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லி வந்து சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிற வந்து அந்த கூட்டத்திலே வந்து, அதாவது அந்த அரசியலமைப்பிலே வயதான ஒரு முதியவர் அப்படிங்கிற முறையில் வந்து அவரை நியமிக்கிறாங்க சரியா. அவர் வந்து இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து இறந்துடுறாரு சரியா. அதுக்கடுத்து வந்து ஒரு பெர்மனன்ட் தலைவராக வந்து யாரை நியமிக்கிறாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் சரியா. ராஜேந்திர பிரசாத் நியமிக்கிறாங்க. தற்காலிக தலைவர் வந்து சச்சிதானந்த சின்ஹா, டெம்பரரினா சச்சிதானந்த சின்ஹா, பெர்மனன்ட்னா ராஜேந்திர பிரசாத் சரியா. இந்த ராஜேந்திர பிரசாத் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி 2 வைஸ் பிரசிடென்ட்ஸை நியமிக்கிறாங்க. அது யாருன்னா V.T. கிருஷ்ணமாச்சாரி, திரும்ப வந்து இன்னொருத்தர் பேர் என்ன பேர் V.T. கிருஷ்ணமாச்சாரி, இன்னொருத்தர் பேர் வந்து H.C. முகர்ஜி சரியா. H.C. முகர்ஜி அப்படிங்கிற 2 பேரை வந்து நியமிக்கிறாங்க ஓகேவா. இப்படி தான் வந்து என்னதுன்னா அது வந்து என்ன நடந்ததுன்னா அரசியலமைப்பு இப்போ வந்து எழுதி முடிச்சிட்டாங்க அந்த டிராஃப்டிங் கமிட்டி. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த அரசியலமைப்பு எழுதப்பட்ட சட்டம் வந்து பின்னர் வந்து பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்படுது. அதை அந்த அரசியலமைப்பு எழுதி கொடுத்துட்டாங்க சரியா, நிறைய எழுதி கொடுத்தாங்க. அதை வந்து என்னென்னா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வந்து விவாதம் பண்ணாங்க. விவாதம்னா எப்படி சொல்ல, அந்த எதை நீக்கலாம், எதை சேர்க்கலாம், எதை இன்னொரு வேறு எதுவும் அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா, இது எல்லாருக்கும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்டாங்க சரியா. இறுதியாக வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு முகவுரை, 22 பாகங்கள்னால் பார்ட்ஸ் சரியா,
இதில் முகவுரைனா ப்ரியாம்பிள். திரும்ப 395 சட்டப்பிரிவுகள். 395 சட்டப்பிரிவுனா 395 வந்து ஆர்டிகல்ஸ். சரியா, 395 ஆர்டிகல்ஸ். ஓகேவா. திரும்ப எடுத்து மற்றும் 8 அட்டவணைகள். 8 அட்டவணைகள்னால் ஷெட்யூல்ஸ். ஓகேவா. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இது பண்ணுவது கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து, அதாவது நடைமுறைக்கு வந்த டைமில் வந்து இருந்தது. சரியா. இந்திய அரசியலமைப்பு வந்து 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா, அதாவது அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடாப்ட் பண்ணாங்கன்னா ஏற்றுக்கொள்கிறாங்க. இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷனில் இடம் பெற போகுது அப்படின்னு சொல்லி வந்து ஏற்றுக்கொண்டாங்க. ஓகேவா. திரும்ப 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது. அதாவது நம்ம ரிபப்ளிக் டே இருக்குல்ல, அன்றைக்கி வந்து நம்மளுக்கு என்னென்னா அது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ அவங்க கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்த டைமில் என்ன இருந்தது? 395 ஆர்டிகல்ஸ், 1 ப்ரியாம்பிள், திரும்ப 22 பார்ட்ஸு, திரும்ப 8 ஷெட்யூல்ஸ் இருந்தது. ஓகேவா. இப்போ திரும்ப வந்து இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்திய குடியரசு தினமாக வந்து கொண்டாடப்படுது. ஓகேவா. இந்த நாள் தான் வந்து என்னென்னா ஒவ்வொரு ஆண்டு வந்து இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுவது. ஓகேவா. நம்ம அடுத்த ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பிரேம் பிஹாரி நரேன் ரஜீடா அப்படிங்கிறவர் தான் வந்து என்னென்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இத்தாலிய பாணியில் வந்து கைப்பட எழுதினார். சரி, இத்தாலிக் பாணினா எப்படி எழுதுமா? இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி எழுதும்? இப்படி எழுதும். இப்போ கேவை எப்படி போடும், ஆரை வந்து இப்படி போடும். இந்த இட்டாலிக் ஃபார்மேட்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து எழுதினது வந்து யாருன்னா இந்த இவ தான். இட்டாலிக் ஃபார்மேட் எப்படி எழுதுவாங்க? அப்புறம் சாட்சி எழுதுவாங்களா? அந்த ஒரு ஸ்லாண்டிங்காக சாட்சி எழுதும். நம்ம அந்த ஃபோனில் கூட அந்த போல்டு இட்டாலிக்னு செட்டிங்ஸ் கூட இருக்கும். ஓகேவா. அதுதான் வந்து இட்டாலிக் ஃபார்மேட். சரியா, அதையும் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா. திரும்ப வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் பேர் வந்து என்னென்னு திரும்ப ரெட்டி சொல்கிறேன். பிரேம் பிஹாரி நரேன் ரசீடா அப்படிங்கிறவர் தான் வந்து எழுதினார். ஓகேவா. திரும்ப அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள், அதாவது சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. அதெல்லாம் என்னதுன்னு பார்ப்போம். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்போடும் மிகவும் நீளமானது. சரியா, இந்திய அரசியலமைப்பு தான் வேர்ல்ட்லே லாங்கஸ்ட்டு. சரியா, நீளமானது. ஓகேவா. லாங்கஸ்ட் கான்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் கான்ஸ்டியூஷன். உலகில் எழுதப்பட்ட இப்போ வரைக்கும் எழுதி வச்சிருக்க எல்லா கான்ஸ்டியூஷனுமே இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் வந்து ரொம்ப நீளமானது. சரியா. திரும்ப இதன் பெரும்பான்மை கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பு பெறப்பட்டது. சரியா, இதோட பெரும்பான்மையான கருத்துக்கள் வந்து நிறையா அரசியலமைப்பு நாடுகள்லேருந்து, நிறைய அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்படுது. நிறையா நாடுகள்லேருந்து நம்ம நிறைய நாடு அரசியலமைப்புலேருந்து நம்ம கடன் வாங்கி தான் வந்து எழுதணும். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் வந்து 1935 நிறைய கடன் வாங்கி எழுதணும். சரியா, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் வந்து அது வந்து எழுதப்படுது. ஓகேவா. இது வந்து நெகிழ்த்தன்மை கொண்டதாகவும் இது வந்து நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் வந்து உள்ளது. சரியா, இது வந்து எப்படின்னா ஒரு, அதாவது இது வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், அதே டைமில் ரிஜிட்டாகவும் இருக்கும். இங்கிலீஷில் சொன்னோம்னா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், ரிஜிட்டாகவும் இருக்கும். சரியா, இதை வந்து நம்ம சில விஷயங்களை வந்து அமெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. சரியா, அதாவது அது வந்து அப்படியே தான் இருக்கும். அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறவே செய்யாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எப்போவுமே அமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து மற்ற இதை வந்து நம்ம அமெண்ட் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, இதெல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. சரியா, மற்ற கான்ஸ்டியூஷனில் இருக்க நிறைய பார்ட்ஸை வந்து நம்ம அமெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணோம். இந்த மகளிர் சட்டம், மகளிருக்கு வந்து 33% வந்து இது இடஒதுக்கீடு கொடுக்குறது. அது திரும்ப வேறு என்ன சொல்லலாம், வேறு லோக்சபா ராஜ்யசபா சின்ன சின்ன பில்ஸு. இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு அமெண்ட்மெண்ட் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ நிபுணர் குழுவுக்கு விட்டுருக்காங்க. அவங்க என்ன நிபுணர் குழு கூட்டுக்குழுவுக்கு வந்து விட்டுருக்காங்க. அவங்க என்ன முடிவு எடுக்காங்கிறது அது மேக்ஸிமம் வந்து அதை இது பண்ணிடுவாங்க. ஓகேவா. இந்த மாதிரி வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக மேட் பண்ணிக்கலாம். சில இதுக்கெல்லாம் வந்து மெஜாரிட்டி இருக்கணும். ஒவ்வொரு மெஜாரிட்டிஸை பொறுத்து இருக்குது. சில இதில் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி போதும். சில இதுக்கு வந்து அது வந்து அறுதி பெரும்பான்மை வேணுமாங்க. அதாவது எப்படி சொன்னால், சிம்பிள் மெஜாரிட்டி கம்பல்சரி மெஜாரிட்டின்னு சொல்கிறதோட 2/3 மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதான் வந்து அறுதி பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. வந்திருக்கையில் 3 பேரில் 2 பேர் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து இது. ஓகேவா. திரும்ப கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. சரியா, நடுவண் அரசு, மாநில அரசுகள். சரியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, திரும்ப ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. ஓகேவா. இந்தியாவே சமயசார்பற்ற நாடாகிறது. சரியா, இந்தியா வந்து ஒரு சமயசார்பு, அதாவது செக்குலர் கண்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகேவா. நம்ம எந்த மதத்தையும் வந்து இது ஃபாலோ பண்ணலை. ஓகேவா. நம்ம சுதந்திரமான நீதித்துறை வழங்கியது. சரியா, சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து எல்லாத்துக்குமே ஹெட்டாக இருக்காங்க. ஓகேவா. அவங்க தான் வந்து கான்ஸ்டியூஷனோட பாதுகாவலன்னு கூட சொல்லலாம். அவங்க தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி அதாவது நம்ம பாராளுமன்றத்தில் எந்த சட்டம் போட்டாலும் அது வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றோடனே வந்து இவங்க வந்து கோர்ட் வந்து அதை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதில் வந்து அரசியலமைப்புக்கு எதிராக அந்த சட்டம் இருந்ததுன்னா உடனே அதை வந்து நீக்கிடுவாங்க. ஓகே, அந்தளவுக்கு சுப்ரீம் பவர் கொண்டது தான் அது பேர் என்ன பேர், இது உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். திரும்ப வந்து உலகளவிய வயது வந்தோர் வாக்குரிமை வந்து அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவரும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமை வழங்குவது. சரியா, 18 வயசானாலே எல்லோரும் ஓட்டு போடலாம். சரியா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், நேருவோட கனவு திட்டம்னு சொல்லலாம். சரியா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லுவார் இங்கிலீஷில். அதாவது 18 வயசு ஆனவங்க எல்லோரும் ஓட்டு போடலாம். ஓகேவா. அதுதான் வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸுங்கிறது. ஓகேவா. திரும்ப வயது வந்தோர் வாக்குரிமை தமிழில் சொல்லணும். திரும்ப நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முகவுரை, பிரையாம்பிள். ஓகேவா.
இந்த சைலண்ட் ஃபீச்சர்ஸை பற்றியுமே நம்ம தெளிவாக வந்து நடத்தி வீடியோ போட்டிருப்போம். அதையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் இதை பற்றின டீட்டெயிலான ரிவ்யூ வேணும்னா அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? திரும்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து என்னென்னா முகவுரை, அதாவது பிரியாம்பிள் அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிரியாம்பிளை பற்றி கொஸ்டின் இல்லாதது இருக்கவே இருக்காது. எல்லாத்துலேயுமே கேட்போம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். சரியா? புக்கில் வந்து இதோட டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் பிரியாம்பிள் பற்றின செப்பரேட்டாக என்னோட நோட்ஸை வச்சு ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. இந்த பிரியாம்பிளுக்கு மட்டும் அந்த வீடியோ கம்பல்சரியாக எல்லாருமே பாருங்கள். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இது படித்தாலும் பாருங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து முகவுரை. ஓகேவா? முகவுரை பிரியாம்பிள் சொல்லுவாங்க. ஓகேவா? என்று சொல்வது அரசியலமைப்புக்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பது இது குறிக்க. சரியா? பிரியாம்பிள்னா என்ன தெரியுமா? இப்போ நம்ம இந்த புக்கு இருக்குது. இந்த புக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து இந்த லெசன் வந்து எத்தனை பேஜில் இருக்குது, இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்க உள்ள அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன ஹெட்டிங்காக கொடுத்துருப்பாங்களா. இப்போ இந்த லெசன் வந்து அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து எதுவுமே கொடுக்காம சும்மா மொட்டை கட்டையாக அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா வந்து நமக்கு அரசியலமைப்பு உருவாக்கம் உள்ளே இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு பேஜில் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் இப்படி தான் மேடாக இருக்குது, இப்படி தான் வந்து அதை வந்து டிஃபைன் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம், மக்களுக்கு இதெல்லாம் அது சொல்லுது, மக்கள் இதெல்லாம் அதில் வந்து பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு பேப்பர் இந்த சைஸில் உள்ள வந்து அடைக்கிடுவாங்க. ஓகேவா? இப்படி அடக்கி எழுதப்பட்டதான் வந்து என்னதுன்னா அந்த பிரியாம்பிள். ஓகேவா? இது வந்து எப்படின்னா இது வந்து ப்ரிஃபேஸ் டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து பிரியாம்பிளை பற்றி வேறு என்ன சொல்லியிருக்காங்க. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்களை உள்ளடக்கி. சரியா? நான் சொன்னேன்னா இதை பற்றி எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் எனவும் குறிப்பிடப்படுகிறது. சரி? அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு கூட இதை வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அந்த அரசியலமைப்பு திறவுகோல் அப்படின்னு வந்து இதை வந்து சொன்னது யாருன்னா பால்கிவாலா அப்படிங்கிறவர் தான் ஒரு ஆள் சொல்லியிருப்பார். சரியா? இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஐடென்டி கார்டு ஆஃப் தி கீ டு தி கான்ஸ்டியூஷனா சரி அது வந்து ஐடென்டி கார்டுன்னு தான் வந்து பால்கிவாலா சொல்லியிருப்பார். இது வந்து யாருன்னா எனக்கு ஒரு நிமிஷம் கீ டு தி கான்ஸ்டியூஷன் யார் சொல்லியிருப்பான்னா பார்கவா அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். சரியா? பார்கவா அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா அரசியலமைப்பின் திறவுகோல், கீ டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஐடென்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொன்னது தான் வந்து என்ஏ பால்கிவாலா. சரி? இது வந்து பார்கவா அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருப்பாங்க. சைடில் வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. சரி? அரசியலமைப்பின் திறவுகோல் என்று இந்த கூற்றை கூறியவர் வந்து யாருன்னா பார்கவா அப்படிங்கிறவர் தான். அவர் தான் கீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், கீ டு தி கான்ஸ்டியூஷன், திரும்ப சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ஜுவல் செட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இப்படிலாம் வந்து அவர் தான் சொல்லியிருப்பார். சரியா? பார்கவாங்கிறவர் தான். அடுத்து வந்து 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதாவது இந்த பிரியாம்பிள் வந்து எங்கேருந்து வந்ததுன்னா 1947ஆம் ஆண்டு வந்து ஜனவரி 22ஆம் வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையால் வந்து ஒரு நேர் வந்து இந்த வந்து எப்படி தெரியுமா, நான் அந்த ஒரு ஸ்டோரியை சொல்ல வந்து நேர் வந்து ஒரு குறிக்கோள் தீர்மானம்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவார். எப்போ கொண்டு வருவார்னா நேர் வந்து அந்த குறிக்கோள் தீர்மானம்ங்கிறத வந்து எப்போ கொண்டு வருவார்னா ஒரே ஒரு நிமிஷம் டிசம்பர் 13, 1946. சரியா? டிசம்பர் 13, 1946 வந்து ஒரு குறிக்கோள் தீர்மானம்னு ஒன்று கொண்டு வருவார். சரியா? அப்ஜெக்டிவ் ரெவல்யூஷன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கிலீஷ் சொன்னதுனால அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிம்பாங்க. இதில் வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸாக சொல்லுவாங்க. சரியா? ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லுவார். அதை தான் வந்து என்னென்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து அதை வந்து என்னென்னா அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது அரசியல் நிர்ணய சபை. சரியா? அவங்க வந்து என்னென்னா அரசியல் நிர்ணய சபை வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. சரியா? அதை தான் வந்து என்னென்னா பிரியாம்பிளாக வச்சிருப்பாங்க. சரியா? அதை தான் நேரு என்ன சொல்லுவாங்க, ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவரி அமைந்துள்ளது. சரியா? அவர் வந்து ஒரு குறிக்கோள் தீர்மானத்தோட ஒன்று சொல்லுவார். சரியா? அதை தான் வந்து தூக்கி அப்படியே வந்து என்னென்னா பிரியாம்பிளாக வச்சிட்டாங்க. சரியா? இதை வந்து எப்போ வந்து அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டதுன்னா 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் வந்து இதை வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கொண்டுச்சு. சரியா? அவர் 46 இந்த டைமில் வந்து அதை கொண்டு வந்திருப்பார். டிசம்பர் 13 இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட் தான். இதையும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த டேட் எழுதி வச்சுக்கோங்க பக்கத்தில். இதை வந்து அப்சல்யூட் ரெவல்யூஷன்ஸ் வந்து அன்றைக்கி கொண்டு வருவார். ஆனால் இது வந்து 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் வந்து ஜனவரி 22ஆம் நாள் வந்து இந்திய நிர்ணய சபையால் வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி? ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா இதே நம்ம வந்து இதையும் வந்து நம்ம அந்த கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. ஓகேவா? திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அழிச்சிடும் அந்த முகவரியானது வந்து 1976ஆம் ஆண்டு 42வது அரசியல் சட்டத்திருத்தம்படி வந்து ஒரே ஒரு முறை மட்டும் தான் திருத்தப்பட்டிருக்கு. சரி? பிரியாம்பிள் எவ்வளோ தரம் திருத்தப்பட்டிருக்குன்னா ஒரே ஒரு தரம் தான் திருத்தப்பட்டிருக்கு. ஓகே? ஒரே ஒரு டைம் தான் வந்து பிரியாம்பிள் வந்து திருத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? திரும்ப அடுத்து வந்து என்னென்னா அதன்படி அந்த ஒரு வாட்டி திருத்தினாங்களா அதைப்படி வந்து ஒரு 3 வேர்டை வந்து ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 வேர்டை ஆட் பண்ணுவாங்க. சரி? சமதர்மம்னா சோஷியலிஸ்ட், சமய சார்பின்மைனா செக்குலர், ஒருமைப்பாடுனா இன்டிகிரிட்டி. சரியா? இந்த 3 வேரை வந்து என்னென்னா கான்ஸ்டியூஷனில் வந்து புதுசாக ஆட் பண்ணுவாங்க. சரியா? அதை ஆட் பண்ண உடனே என்ன ஆகும்னா போன்ற 3 புதிய சொற்கள் வந்து சேர்க்கப்படணும். சரியா?
அது வந்து நம்ம இந்த 3 சொல்லு வந்து அதில் ப்ரியாம்பிள் ஆல்ரெடி கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கும், அதோட சேர்த்து இந்த 3 வேர்டை வந்து இணைச்சி விடுவாங்க. ஓகேவா? எப்போ ப்ரியாம்பிள் வந்து ஒரே ஒரு டைம் தான் அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டது. எப்போ 42nd அமெண்ட்மெண்ட் 1976. அந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கீழே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து 50 சொல்கிறோம். ஓகேவா? இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்றொடருடன் இந்திய அரசியலமைப்பு முகவரி வந்து தொடங்கிடுச்சு. இந்திய அரசியலமைப்பு முகவரி வந்து எப்படி தொடங்குதுன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தொடங்குது. ஓகேவா? திரும்ப வேறு என்ன சொல்லலாம்? இதில் வந்து இந்திய மக்களை இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என்று நம்ம அறியலாம். சரியா? இது மூலமே வந்து நம்ம இந்திய மக்கள் தான் நம்மளுக்கான அரசியலமைப்பை நம்மளே நம்ம கொடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம். சரியா? இந்தியா ஒரு இப்போ அதாவது அந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்தாங்களா, சேர்த்து அதுக்கடுத்து வந்து அந்த ப்ரியாம்பிளோட வேர்ட் ஃபார்மேஷன், அதாவது அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நம்ம அரசியலமைப்பின் முகவரை வந்து கூறியது. சரியா? நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம, இறையாண்மை மிக்கம்னா என்ன? சாவரிஜின். ஓகேவா? சாவரிஜின். சமதர்மம்னா சோசியலிஸ்ட். சமய சார்பற்றனா செக்குலர். ஜனநாயகம்னா டெமோக்ராட்டிக். குடியரசுனா ரிபப்ளிக். ஓகேவா? இப்படி தான் நம்மளுக்கு இது வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? எப்படி சாவரிஜின் ஃபஸ்ட் எடுத்தோட இங்கிலீஷில் சொல்லணும்னா சாவரிஜின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? இதே தமிழ்னா சமய சார்பு மிக்க இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நம்ம அரசியலமைப்பு வந்து இருந்தது. சரியா? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் குரூப் 4 கொஸ்டின். என்னென்னா அதை மாற்றி கொடுத்து இதோட அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து சாவரிஜின் இறையாண்மை மிக்க, ரெண்டாவது வந்து சமதர்மம் செக்குலர், சமதர்மம்னா சோசியலிஸ்ட், இறையாண்மை மிக்க சரி இது வந்து சமய சார்பற்றனா செக்குலர், ஜனநாயகனா டெமோக்ராட்டிக், குடியரசுனா ரிபப்ளிக். ஓகேவா? இந்திய குடிமக்கள் அனைவரும் சமூகம், பொருளாதாரம், அரசியல், நீதி அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும். சரியா? இந்த ப்ரியாம்பிள் இந்த சொல்லப்பட்டிருக்க இந்த 3 வேர்டுக்கான ரீசன் என்னென்னா இந்த அரசியல் நீதி. சரியா? அதாவது சமூக, பொருளாதார, அரசியல் நீதி இது 3மே வந்து மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காண்டி வந்து தான் வந்து இந்த மாதிரி ப்ரியாம்பிளில் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் எல்லா மக்களுக்கும் அது வந்து நல்லா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திரும்ப வந்து எதுனா அடுத்து என்னென்னா 1971ஆம் ஆண்டு வந்து பிரெஞ்சு புரட்சியின் போது வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களை இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. சரியா? 1789ஆம் ஆண்டு வந்து பிரெஞ்சு புரட்சி நடக்கும். சரியா? அதை வந்து டேட்டை வச்சுக்கோங்க. பிரெஞ்சு புரட்சி நடந்தீங்கன்னா 1789. சரியா? அப்போது நடந்த பிரெஞ்சு புரட்சியில் வந்து சுதந்திரம் அதாவது லிபர்ட்டி இங்கிலீஷில் சொல்லணும்னா. சரியா? சமத்துவம் சோசியலிஸ்ட், திரும்ப சகோதரத்துவம் ஃப்ராட்டர்னிட்டி. சரியா? இந்த 3 வேர்டு வந்து ரொம்ப அதிகமாக வந்து முழக்கப்பட்டது. சரியா? இது வந்து ஒரு புரட்சியே ஏற்பட்டுச்சு. சரியா? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரியாம்பிள்லேயே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? இதோட தான் வந்து அந்த இன்டிகிரேட்டிங்கிற வேர்டெலாம் சேர்ந்துருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை. சரியா? வச்சுக்கிடுவோம். குடியுரிமை அதாவது சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது. ஓகேவா? இங்கிலீஷில் சொல்லணும்னா சிட்டிசன்ஷிப். நம்மளோட சிட்டிசன்ஷிப் அதாவது சிட்டிசன் என்னும் சொல் வந்து சிவிஸ் என்னும் லத்தீன் மொழி சொல்லேருந்து பெறப்பட்டுச்சு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்காங்க. இப்போ ரீசனாக அந்த குரூப் 1 பார்லிமெண்ட்டுங்கிற சொல் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுங்கிறதாங்க அது ஃப்ரெஞ்சிலேருந்து எடுக்கப்பட்டதான். சரியா? அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதனால் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேர்ம்லாம் ரொம்ப சிட்டிசன்ஷிப்னு ஒரு வேர்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சிலபஸில் அது சம்மந்தமாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. சரியா? காம்படிஷன் ஹெவியாக இருந்ததுனால அவங்க இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? லைன் பை லைன் அவங்க படிச்சிருக்கானான்னு தான் பார்க்காங்க. ஓகேவா? இந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டதால் இதன் பொருள் வந்து சரி அது இந்த சிவிக்ஸுங்கிற இந்த சிட்டிசன் என்கிற சொல் வந்து எதுலேருந்து வந்து இந்த சிவிக்ஸ் என்னும் லத்தீன் மொழி சொல்லிருந்து வந்து பெறப்படுது. ஓகேவா? இதன் பொருள் வந்து என்னென்னா ஒரு நகர அரசியல் வசிப்பவர் என்பதாகும். சரியா? சிவிக்ஸுங்கிறதுக்கு வந்து பொருள் என்னென்னா ஒரு நகர அரசியல் வசிப்பவர். அதாவது நகர அரசியல்னால் என்ன சொல்லுவாங்க? ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வந்து ஒரு நகரத்தில் ஒரு அரசாங்கம் இருக்குது, அதுக்கு கீழே வந்து வசிக்கிறவங்க பேர் தான் வந்து சிட்டிசன் சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து டபுள் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க. 2 சிட்டிசன்ஷிப், அதாவது அவங்க மாகாணத்துக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும், கண்ட்ரிக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். சரி, கண்ட்ரிக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். அமெரிக்காங்கிறது ஒரு காண்டினென்ட், சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கான்னு பிடிச்சிருக்கும். ஆனால் அவங்க வந்து எப்படி சொல்லணும்னா அமெரிக்காங்கிறதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கான்னு பிடிச்சிருக்கும். ஆனால் வந்து அமெரிக்கான்னு மொத்தமாக சொல்லி வந்து இப்போ ரீசெண்டாக கூட எலெக்ஷன் நடந்துச்சு. அங்கே வந்து எப்படி சொன்னாங்க, ட்ரம்ப்புங்கிறது வந்து மொத்தம் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ரெண்டுக்குமே வந்து அவர் தான் வந்து பிரசிடென்ட். சரியா? அந்த மாதிரி நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஒரு கண்ட்ரியாவோ ஒரு காண்டினென்ட்டாவோ அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் தேவை. அப்புறம் அவங்க இருக்காங்களா மாகாணம், அங்கே அதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் தேவை. சரியா? இப்படி வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் அங்கே இருந்தது. ஆனால் நம்ம கண்ட்ரியில் வந்து எப்படின்னா ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். சரியா? இந்தியானா ஒரே ஒரு ஒற்றை குடிமை தான். நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தனி சிட்டிசன்ஷிப் வேணும், இந்தியாவுக்கு தனி சிட்டிசன்ஷிப் வேணும், அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே சிட்டிசன்ஷிப் தான். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2, சரி இது வந்து எங்கன்னா பகுதி 2ல் இருக்குது. ஓகேவா? அதாவது எப்படி சொல்ல பார்ட் 2ன்னு சொல்லுவோமா, அதில் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து மொத்தம்
பார்ட் 2லேருந்து இருக்குது. இதில் வந்து மொத்தம் 5லேருந்து 11 வரை வந்து குடியுரிமை பற்றி வந்து சட்டப்பிரிவுகள், அதாவது ஆர்டிகல்ஸ் வந்து 5 to 11 வந்து இந்த குடியுரிமையை பற்றி வந்து விளக்குது. ஓகேவா? ஆர்டிகல்ஸ் வந்து 5 to 11. ஓகேவா? இது வந்து குடியுரிமை பற்றி வந்து விளக்குது. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் வந்து இது வந்து 1955 அதில் வந்து போட்டது படி வந்து அதுபடி தான் வந்து நம்ம இன்றைக்கி குடியுரிமை கொடுக்க சரியா. இது வந்து ஆர்டிகல்ஸில், அதாவது கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருந்தாலும் நம்ம இந்த குடியுரிமை சட்டம் சரியா இதுபடி தான் வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்கும். இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. குடியுரிமை சட்டம் வந்து எப்போ போட சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு சொல்லுவாங்க சரியா. அது வந்து எப்போ போடப்படுதுன்னா 1955 சரியா. இதுபடி தான் வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்து இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம், குடியுரிமை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு வந்து சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 வந்து இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் சரியா. குடியுரிமை எப்படி பெறலாம், நம்ம குடியுரிமை இழத்தல்னா எப்படின்னா நம்ம இந்தியா ரூல்ஸை, அந்த கான்ஸ்டியூஷன் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இந்தியாவுக்கு எதிராக அந்த டெரரிசம் அட்டாக் அதிலெல்லாம் ஈடுபட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து குடியுரிமை கிடையாது, நீ போயிட்டு வட கிளம்பின்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்மளை பற்றி விட்டுரும் சரியா. அதனால் வந்து நம்ம எப்படி சொல்ல, இந்த கான்ஸ்டியூஷனுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம எல்லாருமே நடக்கணும். ஓகேவா? அது இப்போ கான்ஸ்டியூஷன் கட்டுப்பட்டு திரும்ப அவங்க ரூல்ஸ் போட்டாங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம நடக்கணும். ஓகேவா? இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 9 முறை திருத்தப்பட்டுருச்சு சரியா. இது வரைக்கும் வந்தோன்னா 9 முறை திருத்திருக்காங்க. ஓகேவா? 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. இப்போ அதுக்கு என்னென்னா குடியுரிமை பெறுதல். ஓகேவா? குடியுரிமை பெறுதல் என்பது குடியுரிமை சட்டம் 1957 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் முறையில் குடியுரிமை பெற முடியும் சரியா. இப்போ வந்து 1955 சட்டத்தின்படி வந்து குடியுரிமை வந்து பெறலாம். ஓகேவா? அது வந்து என்னென்னா ஒரு 5 தான் நினைக்கிறேன், 5 தானே, ஆமாம், ஒரு 5 ways சொல்லுவாங்க சரியா. இந்த 5 ways வந்து ஒருத்தர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து பெறலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா பிறப்பின் மூலம் சரியா. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவருமே இந்திய குடிமகளாக கருதப்படுவது சரியா. 1950 இருக்குல்லோ, 50க்கு அடுத்து 1950 ஜனவரி 26, அதாவது நம்ம ரிபப்ளிக் டே அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதுக்கு அடுத்து வந்து இந்தியாவில் பிறந்த எல்லாருமே வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் சரியா. அப்போ நம்மள யார், நம்மள இந்தியன் சிட்டிசன், இந்தியாவில் பிறந்தாலே இந்தியன் சிட்டிசன். ஓகேவா? எப்போ 1950 இது வந்து காமன் எல்லாருக்கும் தெரிஞ்சது சரியா. நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம், ஸோ நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன். அதுதான் வந்து அவங்களோட ஏதோ குழப்பற மாதிரி டேட்லாம் கொடுக்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம இதெல்லாம் வந்து நீங்கள் குழப்பிக்கிறோன்னா இப்போனா நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோமோ, ஸோ நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன், அதுதான் சொல்கிறாங்க. திரும்ப 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்தவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் சரியா. இப்போ 1900 அந்த அவங்க டேட் சொன்னாங்க, 1950 ஜனவரி 24 அன்று வந்து அன்றோ அல்லது அதுக்கு பின்னரோ வந்து வெளிநாட்டில் பிறந்த ஒரு குழந்தை வந்து வெளிநாட்டில் பிறகு சரியா. ஆனால் அவர் தந்தை வந்து யாருன்னா, இப்போ இன்கேஸ் வந்து அவங்க வெளிநாட்டுக்கு ஏதோ சுற்றுலா வச்சுருக்காங்க சரியா. அப்போது வந்து என்னென்னா, இல்லாட்டி அவங்க வெளிநாட்டில் போய் வந்து அங்கேயே பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க சரியா. செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த சென்ஸ் எப்படி சொல்லலாம்னா, இன்கேஸ் அவங்க வந்து எப்படி சொல்ல, கல்யாணம் முடிச்சுட்டு அங்கே ஏதோ வெளிநாட்டில் போய் படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அந்த குழந்தை வந்து வெளிநாட்டில் பிறகு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை வந்து என்னென்னா அந்த வெளிநாட்டோட குழந்தையாக தான் கருதப்படும். ஆனால் அதோட அப்பா வந்து வம்சாவளி வந்து அப்பாவுக்கு வந்து இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து எப்படின்னா நான் இந்தியன் சிட்டிசன் ஆக விரும்புகிறேன்னு சொல்லி வந்து அப்ளை பண்ணி வந்து அந்த இந்திய வம்சாவளி இதை வந்து பெற்றுக்கலாம். ஓகேவா? இது வந்து 2வது வழி. ஓகே, அதான் வம்சாவளி மூலம் இந்தியா வம்சாவளின்னு சொல்லி இப்போ இந்த போட்டிட்டாங்களா கமலா ஹாரிஸ்ன்னு சொன்னாங்களா, அமெரிக்காவில் இருக்காங்களா, அவங்களாம் வந்து எப்படின்னா அவங்க ஒரு இந்தியா வம்சாவளிக்காரங்க தான் சரி. அதனால தான் அவங்கள பேர் வந்து அவ்வளோ தூரம் நம்ம இந்தியன் மீடியாஸில் வந்து ரொம்ப பிரபலம். அமெரிக்கன் தேர்தல்னால எல்லாருமே உலகமே விட்டு நோக்கும் தான். ஆனால் வந்து அந்த கமலா ஹாரிஸ்ன்றதுனால வந்து இந்தியா வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க சரியா. அவங்க வந்து இந்தியா வம்சாவளி பண்ணால் அவங்க தாத்தா அந்த வம்சத்தில் வந்து அவங்களாம் இங்கே இந்தியாவில் பிறந்தவங்க சரி. அவங்களுக்கு பூர்வமே தமிழ்நாடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எப்படின்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று அல்லது அதுக்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது வந்து இந்திய குடிமகனாக இருந்தார் சரியா. வெளிநாட்டில் பிறக்கும்போது வந்து வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை வந்து அவர் பிறந்தபோது வந்து இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் வந்து இந்திய குடிமகனாக வந்து பெற முடியும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து என்னென்னா பதிவின் மூலம் சரியா. ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் வந்து இந்திய குடியுரிமை பெறலாம் சரியா. அதாவது எப்படி சொல்லலாம், திரும்ப வந்து பதிவின் மூலம்னா ஒருவர் இந்திய குடியுரிமை பெறக்கோரி வந்து பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் வந்து இந்திய குடியுரிமை பெறலாம் சரியா. எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி இது ஆன்லைனில் அப்ளை பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு அஃபிஷியல் மெத்தட். ஓகேவா? இப்போ யாரோ பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இது வேணும், அதாவது எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும்னு சொன்னோம்னா நம்ம அப்ளை பண்ணி அவங்க இங்கே இருந்ததுக்கான அவங்க என்ன ப்ரூஃப்லாம் கேட்காங்களோ அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து குடியுரிமை கொடுப்பாங்க சரி. அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? திரும்ப இயல்பு உரிமை மூலம்னா ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்பு உரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் சரியா. அதாவது நான் எப்படின்னா இது இயல்பு உரிமைனா இந்த மேலே உள்ள சொன்ன மாதிரி தான். ஓகேவா? நான் வந்து இங்கே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து குடியுரிமை பெறுறது. ஓகேவா? அதுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள்.
அதாவது எப்படி சொல்லணும்னா இது நேச்சுரலைசேஷன்னா இயல்பு உரிமைனா அவங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்ன சொல்லணும்னா இப்போ அவங்க வந்து சிட்டிசன் வேறு ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன் சரியா, ஆனால் அவங்க வந்து ஆர்ட்டு, லிட்ரேச்சர், ஃபிலாசபி, வேர்ல்டு பீஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறைக்கு வந்து அவங்க நன்மை செஞ்சுருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்னென்னா அவங்க வந்து எப்படி சொல்ல அவங்களுக்கான இதை வந்து குடியுரிமை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசுக்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பித்ததன் மூலம் வந்து அவங்களுக்கு ஏதோ திறமை இருக்குது, அவங்க வந்து இந்தியாவில் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அவங்க வந்து ஆர்ட், லிட்ரேச்சர், ஹியூமன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஃபிலாசபி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து இது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா. திரும்ப வந்து பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் சரியா நம்ம ஏதாவது கண்ட்ரிஸ் இப்போ ஏதாவது இப்போ நம்மளுக்கு பாகிஸ்தானுக்கும் சண்டை வருது, நம்ம போய் பாகிஸ்தானை போய் சண்டை போட்டு அந்த பாகிஸ்தானை கைப்பற்றிட்டோம். அப்போ வந்து நாங்கள் பாகிஸ்தானில் இருக்கவங்க எல்லாரும் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆயிடுவாங்க. சரி, அந்த கண்ட்ரி வந்து நம்ம இந்தியன் கண்ட்ரோலில் வந்துடுது. ஓகேவா. அதனால் வந்து அது வந்து அவங்கள வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ். ஓகே. நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும், அதாவது இந்திய அரசு வந்து அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். சரியா. இப்போ நம்ம அதை தான் சொல்கிறோம்ல, அங்கே பாகிஸ்தான் கூடயோ இல்லை இங்கே கீழே ஸ்ரீலங்கா இல்லை பக்கத்து வேறு நம்மளுக்கு மேலே இருக்க நேபாள் இவங்க கூட யாருடைய சண்டை போட்டு நம்ம அந்த சண்டை போட்டு இந்த மீன்ஸ் அவங்க நம்ம மேலே ஏதாவது போட்டு கொடுத்தாங்க, நம்ம ஏதாவது போட்டு கொடுத்து கைப்பற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டில் இருக்க மக்கள்லாம் நம்ம குடியுரிமை அதாவது நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸாக மாறிடுவாங்க. ஓகேவா. அவங்களுக்கு வந்து நம்ம குடியுரிமை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும். ஓகேவா. நம்ம குடியுரிமை இழத்தல் சரியா. குடியுரிமை இழத்தல்ங்கிறது வந்துன்னா குடியுரிமை சட்டம் 1955 படி வந்து ஒருவர் தன் குடியுரிமையை வந்து சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அரசமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமைகளை தொடுத்தல், முடிவுரை செய்தல், இழத்தல் என்ற பின்வரும் 3 வழிகளில் வந்து இழப்பர். சரியா. அதாவது இப்போ 1955 படி வந்து ஒருத்தவங்க வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. அவங்க வந்து இப்போ எனக்கு அந்த சிட்டிசன்ஷிப் வந்து வேண்டாம்னு சொல்லி, அதாவது அவங்களே வந்து வந்து எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் வேண்டாம், நான் வேறு நாட்டில் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களே துறக்கிறது. சரியா. திரும்ப வந்து அதுக்கு முடிவுரை செய்தல். முடிவுரை செய்தல்னால் என்னென்னா இப்போ வந்து நம்ம இந்தியா இப்போ நானே வச்சுக்கோங்களேன், நான் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கேன், ஒரு 2 மாதம் கழிச்சு போயிட்டு வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டு நான் அங்கேயே இருக்க போகிறேன்ட்டேன். அங்கே வந்து ஒரு 2 வருஷமோ க்ரீன் கார்டு எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல, எத்தனை வருஷத்துக்கு எடுத்து எனக்கு க்ரீன் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எனக்கு இருக்க இங்கே இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் ஆகி போயிடும். சரி, ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேன்சல் ஆகிடும். ஓகே. எனக்கு க்ரீன் கார்டு கிடச்சோன்னே இங்கே கேன்சல் ஆகிடும். ஓகேவா. திரும்ப வந்து இழத்தல்னா நம்ம ஏதாவது நான் சொன்னோம்னா ஃபஸ்ட்டு இந்த டெரரிசம், எங்கேயாவது கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை அரசியலமைப்பு கட்டுப்பட்டு இருக்காமல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இதை வந்து நல்லா இலக்க நேரிட்டோம். சரியா. நம்ம குடியுரிமை வந்து இலக்க நேரிட்டோம். அதை பற்றி தான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஃபஸ்ட் பாருங்கள், ஒரு குடிமகன் தாமாக நானே வந்து முன் வந்து துறக்கிறது. ஓகேவா. அதான் துறத்தல். ஓகேவா. வேறு ஒரு நாட்டின் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்தியன் குடியுரிமை வந்து முடிவுக்கு வந்துடும். நம்ம பெற்றுட்டோம்னா வேற ஒரு நாட்டோட குடியுரிமையை பெற்றுட்டோம்னா நம்ம அந்த குடியுரிமை வந்து அதுவே முடிவுக்கு வந்துடும். ஓகேவா. முடிவுக்கு வந்துடும். திரும்ப இயல்பு உரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒருவர் குடிமகன், மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், திரும்ப தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர், உண்மைகளை மறைத்தவர், எதிரி நாட்டுடன் வணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்தார். அதாவது இயல்பு உரிமைனா வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மகிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணி குடியுரிமை பெற்றாமலோ, அந்த சொன்னோம்ல ஆர்ட்டு, லிட்ரேச்சரு, அது இப்போ திரும்ப வெளிநாட்டிலேருந்து வந்து எனக்கு இங்கே இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும், இந்த அகதிகள்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து சிட்டிசன்ஷிப் பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு அதாவது எப்படி சொல்ல இந்த மாதிரி இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் அவங்க வரக்கூடாது. சரியா. தவறான பிரதிநிதித்துவம்னா அந்த வேணால் தன்னை பற்றின போலியான டீட்டெயில்ஸ் சொன்னவங்க, நம்ம மோசடி செய்து குடியுரிமை பெற்றவங்க, ஏதாவது ஏமாற்று வேலை பண்ணி குடியுரிமை பெற்றவங்க, அதாவது அவங்க ஒரு அடையாளம் இருக்கும், ஆனால் அவங்க அதை மறைச்சிட்டு வேறு ஒரு அடையாளத்தை சொல்லி வந்து குடியுரிமை பெற்றவங்க, இவங்கெல்லாம் வந்து என்னென்னா லிஸ்ட்டில் சேர்க்கப்பட மாட்டாங்க. சரியா. இவங்க எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து குடியுரிமையை பிடிங்கிட்டு விட்டுரும். ஓகேவா. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே. இந்த வழியில் வந்து குடியுரிமை வந்து இழுத்துறோம். ஓகேவா. இதோட வந்து நம்ம எப்படி சொல்ல அந்த குடியுரிமை சிட்டிசன்ஷிப் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து அடிப்படை கடமைகள் பற்றி பார்க்கலாம். அடிப்படை உரிமை கடமைகள் அப்படி வந்து எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து நம்ம வந்து அடிப்படை உரிமைகள் பார்க்கலாம். ஓகேவா. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 சரியா, அதாவது பார்ட் 3ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அது வந்து என்னென்னா அடிப்படை உரிமைகளை பற்றி தான் சொல்லுது. ஓகேவா. பார்ட் 3 இங்கே எழுது பார்ட் 3. ஓகேவா. வந்து ஃபுல்லாமே வந்து என்னது அடிப்படை உரிமைகளை பற்றி தான் சொல்லுது. இது வந்து எங்கே இருந்ததுன்னா ஆர்டிகல் வந்து 12லேருந்து 35 வரைக்கும் வந்து இந்த சட்டப்பிரிவு தான். அதாவது ஆர்டிகல்ஸ் 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. ஓகேவா. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியலமைப்பிலிருந்து அதாவது அடிப்படை உரிமைகள் இருக்குல்லோ அது வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா சொன்னோம்னா இந்த வேரியஸ் சோர்ஸஸ் இருந்து தான் ட்ரான் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதாவது வேறு அரசியலமைப்பு வேறு நாட்டோட அரசியலமைப்பு எல்லாத்துலேயும் தான் ட்ரான் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த அடிப்படை உரிமைகள்ங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லேருந்து ட்ரான் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேவா. அதான் அந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதுலேருந்து தான் வந்து ட்ரான் பண்ணி எடுத்தாங்க. ஓகேவா. இப்போ இதில் வந்து என்னென்னா உருவாக்கினாங்க. சரி, முதல்ல வந்து இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வந்து
கொண்டு வந்தது சரியா. முதல்ல வந்து அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்த டைமில் வந்து மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் வந்து இருந்தது. ஆனால் இப்போ தற்போது வந்து என்னென்னா 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது சரியா. ஏன்னா அதில் இருந்த வந்து என்னென்னா அந்த சொத்துரிமைன்னு ஒரு அடிப்படை உரிமை வந்து இதில் 7ஆவதாக இருக்கும். அதை வந்து நீக்கிடுவாங்க சரியா. சொத்துரிமைங்கிறது வந்து அடிப்படை உரிமை கிடையாது, அது வந்து லீகல் உரிமை தான் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ வந்து அந்த ஆர்டிகல் 300A போய் வச்சுருவாங்க சரியா. பகுதி 12 நினைக்கிறேன், பகுதி 12 11 இது ரெண்டில் எதுவும் இல்லை, ஆர்டிகல் 300A போய் வச்சுருவாங்க ஓகேவா. அதனால் வந்து இது வந்து என்னதுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேவா. அப்போ இது வந்து மட்டுமே வந்து இப்போ இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் மகாசாசனம், அதாவது இந்தியாவின் மேக்னா கார்த்தா அப்படின்னு அழைக்கப்படுது சரியா. மேக்னா கார்த்தான்னு அழைக்கப்படுறது தான் வந்து என்னதுன்னா இந்த இந்திய அரசியலமைப்பின் வந்து 3வது பகுதி சரியா. அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது சரியா. இந்தியா வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது சரியா. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் எல்லாருக்குமே வந்து என்னென்னா அடிப்படை உரிமைகள் வந்து பொதுவானது சரியா. ஆனால் இந்தியா குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகள் உள்ளன சரியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அடிப்படை உரிமைகள் வந்து இந்தியாவில் இருக்கவங்க உரிமைகள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே பொதுவானது சரியா. ஆனால் இந்திய குடிமகன்கள்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு டூரிஸ்ட் வந்திருப்பாங்க, வேறு சுற்றி பார்க்கறதுக்கு வேறு பர்பஸ் அஃபிஷியல் பர்பஸ்க்கான வந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் சில அடிப்படை உரிமைகள் வந்து பயன்படாது ஓகேவா. அவங்களுக்கு குறிப்பிட்ட சில அடிப்படை உரிமைகள் இருக்குது. அது வந்து நான் அந்த அடிப்படை உரிமைகளை பற்றி வந்து டீட்டெயிலாக ஒரு கிளாஸ் நடத்துவேன். அப்போது வந்து எந்தெந்த அடிப்படை உரிமைகள்லாம் இது உண்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லும்போது வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா. இப்போதைக்கு வந்து அது தேவையில்லை, இதில் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரசமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32, அதாவது ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சரியா. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் சரியா. சில கேசஸில் வந்து நம்ம என்னென்னா எடுத்தங்கௌத்தம்லாம் தீர்ப்பு கொடுத்துட முடியாது. கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம தீர்ப்பு கொடுக்கணும். கான்ஸ்டியூஷனில் சில அந்த அக்யூஸ்டுகளுக்கு சாதகமாக இல்லை, அக்யூஸ்டுகளுக்கும் நீதி, இப்போ குற்றச்சாட்டப்பட்டவங்களுக்கும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற முறையில் வந்து அவங்க வந்து சில விஷயங்களை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க சரியா. குற்றச்சாட்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற முறையில் வந்து அவங்க வந்து குற்றவாளினால அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணக்கூடாது யாருமே அப்படிங்கிற இது கிடையாது சரியா. அவங்களுக்கு சில விஷயங்களை வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து எழுதி வச்சுருக்காங்க சரி. அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க தப்பு பண்ணலை, இல்லாட்டி அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது ஓகேவா. அது சம்மந்தமான சொல்கிறது தான் வந்து இந்த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடி சரியா. இது வந்து எப்படின்னா நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை வந்து என்னதுன்னா நீதி பேராணை எனப்படும் ஓகேவா. இது வந்து சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையம். சில சட்டங்களை நிறைவேற்றாமல், சில தீர்ப்புகளை நிறைவேற்றாமல் தடுத்து வைக்கிறதுக்கான வந்து ஆணை தான் வந்து என்னென்னா இந்த நீதி பேராணைன்னு சொல்ல ஓகேவா. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடும் சரியா. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் 2 பேருமே நீதி பேராணையை வந்து வெளியிடுவாங்க. இதில் உச்சநீதிமன்றம் வந்து எதுனா 5 நீதி பேராணை வெளியிடும். அது வந்து ஆர்டிகல் 32 சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த உயர்நீதிமன்றம் வந்து எப்படின்னா ஆர்டிக்கல் வந்து 226 சரியா. இந்த பிரகாரம் படி வந்து இவங்க வந்து நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க ஓகேவா. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால் வந்து உச்சநீதிமன்றம் தான் என்னென்னா அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது சரி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஓகே. உச்சநீதிமன்றம் தான் என்னென்னா அரசியலமைப்பின் வந்து பாதுகாவலன் ஓகேவா, திரும்ப அழைக்கிறது என்று அழைக்கப்படுகிறது. டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தான் அந்த அரசியலமைப்பில் வந்து அவர் வந்து கூற்று சொல்லுவார் என்னென்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து 32 வந்துன்னா அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா, அதாவது ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஹார்ட் அண்ட் சோல் ஓகேவா. இது வந்து அரசியலமைப்பு பாதுகாவலன்னா கார்டியன் ஓகேவா, கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஓகேவா, கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படின்னாலும் சொல்லணும் ஓகேவா. அதுதான் வந்து என்னதுன்னா இந்த இது ஓகேவா. இப்போ வந்து இந்த 5 நீதி பேராணைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா. அடிச்சிருவேன் 5 நீதி பேராணையில் ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, அதாவது ஹேபியஸ் கார்பஸ். இது வந்து நீங்கள் படங்களில் கூட அதிகமாக சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேவா. ஆட்கொணர்வு மன்னர்னா ஹேபியஸ் கார்பஸ் சரியா. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது சரியா. இப்போ ஒருத்தங்களை வந்து சட்டத்துக்கு புறம்பாக வந்து கைது செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க வந்து இந்த கோர்ட்டில் போய் வந்து இது பண்ணுவாங்க, பெயில் எடுப்பாங்களா, அதுதான் இந்த இது ஹேபியஸ் கார்பஸ்ங்க ஓகேவா. இவர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக இது வந்து நீதி விசாரணைக்கு வந்து உட்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா. அதுக்கடுத்து நீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு சொல்லுதோ அது பிரகாரம் இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள்
ஹீரோயோ வில்லனை அரெஸ்ட் பண்ணிட்டு போக முன்னாடி போவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வக்கீல் வந்து பெயிலோடு வந்து நிற்பாங்க. ஓகேவா, அதுதான் வந்து இது. ஓகேவா, அந்த ஹேபியஸ் கார்பஸுங்க சட்டத்துக்கு புறமாக யாரையுமே அரெஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா, இப்போ இவங்க வந்து ஏதாவது ஒரு செக்ஷனை சொல்லி வந்து நாங்கள் சட்டத்துக்கு புறமாக இப்படி அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து கோர்ட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி விசாரணை நடக்கும். இன்கேஸ் வந்து அந்த ஆள் மேலே தப்பு இருந்ததுன்னா திரும்ப அவங்கள கைது பண்ணிடுவாங்க. தப்பு இல்லைன்னா அவங்கள வந்து பெயில் கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஓகேவா, அடுத்த ஃபர்தர் வந்து இதாக நடக்கும். ஓகேவா, இதுதான் வந்து நீங்கள் ஃபிலிம்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஓகேவா, திரும்ப அதுக்கடுத்து கட்டளை உறுத்தும் நீதிபரணை, அதாவது மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, மனுதாரர் சட்ட உதவியுடன் தன் மனு தொடர்பான பணியினை சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். ஓகேவா, இப்போ நீ தான் வந்து மனு போட்டிருக்க. ஓகேவா, கேஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. ஓகேவா, ஏதாவது கவர்மெண்ட்டு ஆஃபீஸர்ஸு இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு இது பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மனு தொடர்பான பணியினை இந்த மனுவில் நீங்கள் என்ன குறிப்பிட்டிருக்கீங்களோ அதுக்கான ஹெல்ப்பை வந்து அந்த சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து, அது எந்த துறை, அந்த காவல்துறை, ஆட்சித்துறை, நீதித்துறை, இப்படி வந்து எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறை மூலமாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா, இதுதான் வந்து கட்டளை உறுத்தும் நீதிபேரணை. ஓகேவா, அதாவது மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சட்ட உதவியுடன். ஓகேவா, சட்டத்துக்கு அவங்களுக்கு வந்து யார் எதுவும் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி. திரும்ப அதுக்கடுத்து வந்து தடையுறுத்தும் நீதிபேரணை. சரியா, ஒரு கீழ் நீதிமன்றம் தனது எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. சரியா, இப்போ ஒரு நீதிமன்றம், இப்போ சுப்ரீம் கோர்ட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே ஹைகோர்ட்டுக்கு கீழே வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கும். சபார்டினேட் கோர்ட்ஸ்னால் அந்த மாவட்ட நீதிமன்றங்கள்னு சொல்லுவாங்களா, அது வந்து இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த மாவட்ட நீதிமன்றங்கள் வந்து ஏதாவது அவங்களோட இதுக்கு மீறி வந்து தீர்ப்பு கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து என்னென்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஹைகோர்ட்டை வந்து கேன்சல் பண்ணலாம். ஹைகோர்ட் வந்து அவங்களுக்கு மீறி வந்து ஏதோ தீர்ப்பு கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதான் ஃபைனலிஸ்ட். சரியா, அது வந்து எல்லா நீதிமன்றங்களுக்குமே பொருந்தும். ஓகேவா, திரும்ப அடுத்து வந்து என்னென்னா அதுதான் வந்து என்னதுன்னா ப்ராகிபிஷன். கீழ் நீதிமன்றங்களை வந்து அதாவது அவங்களோட சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஓகேவா, திரும்ப ஆவண கேட்பு பேரணை, அதாவது செரிட்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடுமானவை. சரியா, அதாவது உயர்நீதிமன்றம் இருக்கா, உயர்நீதிமன்றம் வந்து இந்த ஒரு விஷயம், இப்போ ஒரு கேஸ் நடக்குது, அது வந்து கீழே சபார்டினேட் கோர்ட்ஸில் நடக்கும். ஓகேவா, அது வந்து என்னென்னா இப்போ வந்து திரும்ப வந்து ஹைகோர்ட்டுக்கு போகுது அந்த கேஸு. அப்போது வந்து அந்த கீழே இருக்குமா கோர்ட்டு, அந்த கோர்ட்டு வந்து அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து ஹைகோர்ட்டுகளில் சமர்ப்பிக்கணும். அதாவது அப்புறம் அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்களும் போய் அதுக்கு தேவையான அந்த கேஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்லாம் போய் வந்து இந்த ஹைகோர்ட்டில் போய் சம்மதிக்கணும். அதை பற்றி சொல்கிறதுனால தான் இந்த செரிட்டோரி அப்படின்னு சொல்கிறது ஆவணக்கோட்பு பேராணை. திரும்ப அதுக்கடுத்து வந்து QRNO, அதாவது தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. சரியா, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை, அப்போ தான் வந்து QRNO சொல்லுவாங்க. இல்லையா, இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. சரியா, QRNOன்னு என்ன சொல்கிறதுனா, இப்போ சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து அவங்கள வந்து கைப்பற்றிக்கிடுவாங்க. இந்த சென்ஸ் அவங்கள வந்து ஒரு தரப்பார் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து உபயோகிச்சுக்கிடுவாங்க. சரியா, மனுனா 2 பேர் போடுவாங்க, 2 பேருக்கு நடக்க தான் பிரச்சனை. ஓகேவா, அதில் போடுவாங்க. அப்போது வந்து அந்த இன்னொரு தரப்பு மனுக்காரங்க வந்து அவங்கள வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் பணம் கொடுத்து அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிடுவாங்களா, அந்த மாதிரி இது நடக்காமல் இருக்கிறதுக்காக தகுதிமுறை வினவும் நீதி பேராணை, அதாவது இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றி தடை செய்கிறது. சரியா, அவங்க எந்தவித இதுவும் இல்லாமல் கைப்பற்றிடுறாங்கன்னா அதை வந்து தடை செய்கிறதுக்காண்டி தான் இந்த இது. ஓகேவா, திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதை பற்றி வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னு சொல்லி நம்ம டக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக இறங்கணும்னா இதை வந்து நீங்களே படிச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் என்னென்னு அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சமத்துவ உரிமைனா எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற இதை பேஸ் பண்ணி வந்து சமத்துவ உரிமையை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர்டிகல் 14 வந்து என்னென்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். சரி, நீயோ நானோ அடுத்தவங்களோ யாரோ இருந்தாலும் சரி சட்டத்துக்கு முன்னாடி வந்து எல்லோரும் சமம் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து என்னென்னா ஆர்டிகல் 14. சரி, அது யாராக இருக்கலாம், PM, CM, கவர்னர், பிரசிடென்ட் யாராக இருந்தால் இருக்கலாம். ஆனால் சட்டத்துக்கு முன்னாடி வந்து எல்லாருமே சமம். ஓகே, எல்லாருமே கான்ஸ்டியூஷனை பின்பற்றி தான் நடக்கணும். ஓகேவா, திரும்ப ஆர்டிகல் 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுதல் கூடாது. சரியா, ஒருத்தன் கீழ் ஜாதியில் பிறந்தான், ஒருத்தன் மேல் ஜாதியில் பிறந்தான், ஒருத்தர் அந்த மதத்துக்காரன், ஒருத்தர் இந்த மதத்துக்காரன் அப்படின்னு சொல்லி வந்து யாரையுமே எங்கேயுமே வந்து பாகுபடுத்தக்கூடாது. சரியா, அப்படி பாகுபடுத்தினாங்கன்னா அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா அந்த பாகுபடுத்தினவனுக்கு தண்டனையும் அவனுக்கு அபராதமும் விதிக்கப்படும். ஓகேவா, திரும்ப அடுத்து வந்து பிரிவு 16
பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்படுத்தல் சரியா. பொது வேலைவாய்ப்புனா இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸே இப்போ நம்ம படிக்கிறோம். அதில் வந்து பொது வேலைவாய்ப்பில் வந்து எல்லாருக்குமே வந்து சம வேலைவாய்ப்பு. இப்போ வந்து நமக்கு சமமாக யார் நாட்டும் அந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் சரியா. அவங்க அந்த குவாலிஃபிகேஷன் தான் அவங்க ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இப்போ குரூப் 4 எழுத போகிறோம்னா 10th குவாலிஃபிகேஷன் 10th படித்தா யார் நாட்டும் எழுதலாம் சரியா. கீழே இருக்கவங்க கீழ் ஜாதிக்காரங்க எழுதக்கூடாது, மேல் ஜாதிக்காரங்க எழுதக்கூடாது, இந்த குறிப்பிட்ட மதத்துக்காரங்க எழுதக்கூடாது, அப்படிலாம் எழுதலாம். எல்லாருமே எழுதலாம் சரியா. அதுக்குள்ளே வந்து சில சப்டிவிஷன்ஸ் கொடுத்து வந்து சில சமூகத்தில் ரொம்ப தாழ்ந்து கிடந்தாங்க அவங்கள வந்து மேலே கொண்டு வரதுக்காண்டி கவர்மெண்ட்லேருந்து ரிசர்வேஷன் கொடுக்காங்க சரியா. ரிசர்வேஷன் வேறு, இந்த இது வேறு. இது வந்து அவங்க சொல்கிறது வந்து எல்லோரும் எக்ஸாம் எழுதலாம் சரியா. இப்போ வந்து குறிப்பிட்ட ஜாதிக்காரங்களாம் நீங்கள் எக்ஸாம் ஜாதிக்காரங்களே மதத்துக்காரங்களே எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது, எந்த ரைட்ஸுமே இல்லை சரியா. ஆனால் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறது வந்து அது வேறு. அவங்க வந்து ரொம்ப தாழ்ந்துபட்டிருக்காங்க, அவங்களால படிக்க முடியாது, அவங்களால இது பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது, அவங்க வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அவங்கள வந்து மேலே தூக்கி விடுறதுக்காண்டி வந்து இது பண்ண வந்து ஓகேவா. திரும்ப ஆர்டிகல் 17 வந்து என்னென்னா தீண்டாண்மை ஒழித்தல். தீண்டாண்மை ஒழித்தல்னா அது அந்த கிளாஸு, இந்த கேஸ்ட்டு, ரிலிஜியனு, திரும்ப அந்த செக்ஸ் இதை வச்சு வந்து இது பண்ணுற ஒருத்தவங்களை வந்து குறை சொல்லக்கூடாது குறை சொல்கிறது, அவங்கள வந்து தாழ்ந்துப்படுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை சொல்லுவாங்க சரியா. திரும்ப ஆர்டிகல் 18 என்னென்னா இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நிற்குது சரி. நம்ம வந்து ராஜான்னு சொல்லுவாங்க. திரும்ப வந்து என்னென்னா அவங்கள குறிப்பிட்டு வந்து சில வகுப்பினர் வந்து அவங்க ஜாதி அடையாள பேரை வச்சு வந்து கூப்பிடுவாங்க சரியா. அப்படி வந்து பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சரியா. எல்லாத்தையுமே நீக்க சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு பிஏஓ, பிஎட்டோ, எம்எஸ்சியோ, எம்ஃபில்லோ, டாக்டரேட்டோ ஏதோ படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பட்டத்தை மட்டும் தான் உங்கள் பின்னாடி போட்டுக்கணும். அப்படி இப்போ இராணுவத்தில் கொடுக்குற லெஃப்டினன்ட் கவர்னர் ஜென்ரல் லெஃப்டினன்ட்டு, திரும்ப மேஜரு, ஜென்ரலு இப்படிங்கிற இராணுவ பட்டங்களையும் வச்சுக்கலாம் சரி. இந்த மாதிரி பட்டங்களை மட்டுமே வச்சுக்கணுமே தவிர இந்த புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேர்கள்லாம் சில ஜாதிய பேர்கள்லாம் சேர்த்து சொல்லுவாங்க ஓகேவா. அவங்க பேரோட சேர்த்து சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது சரி. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீக்க சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி வந்து சர்டிஃபிகேட்ஸ் அதில். திரும்ப நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சுதந்திர உரிமை ஓகேவா. சுதந்திரத்தில் நம்ம கிடைச்சிருக்க சுதந்திரத்தை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு எந்த விஷயத்துக்கெலாம் சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க தான் சுதந்திர உரிமை ஓகேவா. இதை பற்றி சொன்னோம்னா வந்து ஆர்டிகல் 19 வந்து என்ன சொல்கிறதுனா நம்மளுக்கு பேச்சு உரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்பு தொடங்க நிலை உரிமை, இந்திய நாட்டிற்கு விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, திரும்ப தொழில் செய்யும் உரிமை சரியா. ஆர்டிகல் 19 வந்து என்னென்னா அதில் வந்து ஆர்டிகல் 19 போட்டு வந்து அதாவது நமக்கு கிடைக்கிற பேசிக் ரைட்ஸ் சரியா. இப்போ நான் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் பேசிக் ரைட்ஸ்ன்னு தான் சொல்லணும் ஆர்டிகல் 19. அதாவது நம்ம இப்போ நம்மளுக்கு நம்ம பிடிச்ச கருத்தை சொல்லலாம், நமக்கு பிடிச்சதை பேசலாம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிவிக்கிறது சரியா. பேச்சு உரிமை, கருத்து தெரிவிக்கும், இதெல்லாம் வந்து சப்டிவிஷன்ஸாக வரும் சரியா. 19(1)A அப்படின்னு வரும், திரும்ப 19(1)B அப்படின்னு வரும் ஓகேவா. 19(1)B அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேவா. இதெல்லாம் சப்டிவிஷன்ஸாக வரும். அது வந்து நான் அந்த இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தனியாக நடத்துகிறது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுது ஓகேவா. இப்போ வந்து எதுனா இந்த பேசிக்காக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரியா. பேச்சுரிமை அதாவது நம்ம பிடிச்சதை பேசுகிறது, கருத்து தெரிவிக்கணும்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து கலந்து சொல்லலாம். இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு அந்த ஃபுட்டு வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது கருத்து தெரிவிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது ஓகேவா. அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் யாரையும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஆனால் அந்த ஃபுட்டை வந்து இப்போ ஃபுட்டு சாப்பிட்றீங்க, ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ஒரு இட்லி சப்பாத்தி சாப்பிட்றீங்க. சப்பாத்தி சாப்பிட்டேன்னாவும் அந்த சப்பாத்தி வந்து இப்போ 2-3 பேர் போகிறீங்க, 3 பேரும் உங்களோட ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து பிடிக்கலாங்க, ஒருத்தங்க சரி ஓகே அப்படிங்காங்க. இப்படி வந்து தெரிவிக்கிறது வந்து உங்களோட உரிமை சரியா. ஆனால் அந்த ஹோட்டலுக்கு இது கேவலமாக இருக்குது, இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வராங்க, இந்த ஹோட்டலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் நீங்கள் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்கிற உரிமை வந்து யாருக்கும் கிடையாது சரி. அப்படி சொல்லலாம், ஆனால் சொல்ல நம்ம கேட்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது சரியா. நம்ம விருப்பம்னா போய்க்கலாம், போனாட்டு இருந்துக்கலாம் சரியா. அந்த மாதிரி தான் அதான் கருத்து தெரிவிக்கும் உரிமை ஓகேவா. திரும்ப அமைதியான முறையில் கூடும் உரிமை, கூட்டம் கூடுதல். இப்போ கட்சி மீட்டிங்லாம் போடுறாங்க, அங்கே போய் எதுவும் அமைதியாக அவங்க வந்து கூட்டம் நடத்தலாம், எதை நாட்டும் பண்ணலாம் சரி. அங்கே போய்ட்டு எது சண்டை போட்டாங்கன்னா போலீஸ் பிடிச்சி உள்ளே போடலாம், அது வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது ஓகேவா. இப்போ அமைதியாக கூட்டம் நடத்திட்டு அமைதியாக அவங்க நாட்டு போனாங்கன்னா யாரும் எதுவும் செய்ய போகிறதில்ல அந்த மாதிரி ஓகேவா. திரும்ப சங்கங்கள் அமைப்பு அவங்களுக்கான உரிமை. இப்போ நிறைய சங்கங்கள் இருக்கும். எப்படி சொல்லலாம்னா இப்போ பால் பண்ணைகள்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு சங்கம் இருக்கும். ஆட்டோ வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஆட்டோக்காரங்க சங்கங்கள் இருக்கும். இந்த மாதிரி வந்து சங்கங்கள் வச்சுக்கலாம். தேட்டர் வச்சுருந்தாங்கன்னா தேட்டர் உரிமையாளர்கள் சங்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த தேட்டர் எதுக்கு சொல்கிறோம்னா அதுதான் நீங்கள் இப்போ ரீசெண்டாக கேட்டிருப்பீங்க நிறையா. அதனால் வந்து அந்த மாதிரி சங்கங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா. பஸ்ஸுக்கு சம்மந்தப்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் இப்படி வந்து வச்சுக்கலாம் ஓகேவா. திரும்ப இந்திய நாட்டிற்கு விரும்பிய இடத்துல வந்து வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை சரி. இந்திய நாட்டில் நம்ம எங்கள் நாட்டும் போய்க்கலாம், இந்தியாவுக்குள்ளே நம்ம எங்கள் நாட்டும் போய்க்கலாம். எது டேக்ஸோ எதுவுமே கட்ட வேண்டிய அவசியமே இல்லை சரியா. நம்ம போகலாம், சுற்றி பார்க்கலாம், இருக்கலாம், தங்கலாம், என்ன நாட்டு செய்யலாம் ஓகேவா. எங்கள் நாட்டும் போய் இடம் வாங்கலாம், எங்கள் நாட்டும் நம்ம போய் தங்கி இருக்கலாம், எந்த ஹோட்டல் நாட்டு ரூம் எடுக்கலாம், இப்படி வந்து நம்ம என்ன நாட்டு செஞ்சுக்கலாம் சரி. அது வந்து நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே வந்து நம்ம என்ன நாட்டு செய்யலாம் ஓகேவா. திரும்ப தொழில் செய்யும் உரிமை நம்ம இந்திய நாட்டில் எங்கள் நாட்டும் போய் நம்ம தொழில் பண்ணலாம் ஓகேவா, அதுக்கான உரிமை. திரும்ப அடுத்து வந்து ஆர்டிகல்
20 வந்து என்ன சொல்லுதுன்னா, குற்றம் சாட்டப்பட்ட அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கும் உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. சரியா? இப்போ ஒருத்தங்களை வந்து நான் அப்ளை சொன்னேன், ஒருத்தங்க வந்து ஒரு கேஸில் வந்து மாட்டுறாங்க. சரியா? அவங்க வந்து குற்றவாளின்னு வந்து யாருமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் தான் சொல்ல முடியும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து அவங்கள கண்ட மாதிரி வந்து அடிக்கிறது, அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி, அதாவது அரெஸ்ட் பண்ணி ஹார்ஷாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. சரியா? அதான் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கும் உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு உரிமை. சரியா? அவங்கள போய் என்ன எதுன்னு விசாரிக்காமல் அடிக்கிறதுலாம் தண்டனை தானே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? நீங்கள் இந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி தான் உங்களை அடிக்க மாட்டாங்க. உங்கள் மேலே கை வச்சாங்கன்னா நீங்கள் ஒரு தப்பு செய்கிறேன்னா அதை வந்து திரும்ப இதாகும். ஓகேவா? திரும்ப பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. சரியா? இதான் வந்து ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். சரியா? அதாவது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகேவா? வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமைனா எப்படி சொல்லலாம்னா, இப்போ அதாவது நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம், இருக்கலாம், என்னென்ன பண்ணலாம். சரியா? இப்போ உங்களுக்கு பர்சனல் லைஃப் இருக்குது. சரி, அதுக்குள்ளே வந்து வேறு யாரும் தலையிடக்கூடாது. ஓகேவா? அது வந்து யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து தலையிடக்கூடாது. தலையிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தலையிட்டு உங்களை ஏதாவது பிரச்சனை உண்டாக்கலாம், நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ஃபேவராக திரும்ப. சரி, அவங்களோட பர்சனல் லைஃப்பில் தலையிடுறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஓகேவா? அதை சொல்கிறது தான் வந்து வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு. அதாவது நீங்கள் வந்து எங்கே நாட்டு போகலாம், நீங்கள் யாராக வேணுமா இருக்கலாம். சரியா? உங்களுக்காண்டி எந்த இடத்துக்குனா நீங்கள் போகலாம், உங்களோட பர்சனல் விருப்பம். சரியாது? அது வந்து யாருமே தலையிட முடியாது. ஓகேவா? இதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலை காட்டி தான் வந்து அந்த இப்போ ரீசனாக நடந்தக்கூடியது வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி தான் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு மறக்காது. ஓகே, ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி தான் வந்து அல்லு அர்ஜுனை வந்து ஒரு நாளில் ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து இந்த ஆர்டிகல் தான் சொன்னாங்க. ஓகேவா? அல்லு அர்ஜுனை ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணாங்களா ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து கோர்ட் வந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க கோர்ட் அதுக்கு வந்து ரீசன் சொன்னாங்க என்னென்னா, அவர் வந்து கவர்மெண்ட் சார்பில் என்ன சொன்னாங்க, அவர் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கக்கூடாது, அவர் போனதுனால தான் அவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து கோர்ட் வந்து சொன்னது, அவர் வந்து இந்த சொசைட்டியில் ஒரு ஆள் தான், அவருக்கு வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வரதுக்கான உரிமை இருக்குது, அவருக்கான பர்சனல் லிபர்ட்டியை வந்து யாருமே இது பண்ணக்கூடாது, அவருக்கான சுதந்திர உரிமையை வந்து யாருமே தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிகல் 21 பிரகாரம் தான் அவர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப இல்லை, நீங்கள் இந்த 21 மறக்காமல் இருக்காண்டி அப்படி சொல்கிறேன். ஓகேவா? இது சொல்லிட்டோம்னா உங்களுக்கு மறக்காதோ, அதுக்காண்டி தான். ஓகேவா? இது திரும்ப ஆர்டிகல் 21 வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. சரி, ஆர்டிகல் 21ங்கிறது வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமைனா எஜுகேஷன், பேசிக் எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். ஓகேவா? அந்த இதுதான் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டிபிஎஸ்பியில் இருக்கும், அது வந்து தூக்கி இங்கே அமெண்ட்மெண்ட் பண்ணி இங்கே வச்சுருவாங்க. ஓகேவா? திரும்ப பிரிவு 22 என்னென்னா, சில வழக்குகள் கைது செய்த தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிராக பாதுகாப்பு உரிமை. சரியா? இப்போ சில விஷயங்களில் வந்து இப்போ ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்கள நைட்டு வந்து ஸ்டேஷனில் வைக்கணும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வைக்க அலௌடு கிடையாது. சரியா? அப்படி அலௌடு வைக்கணும்னா அதாவது ஸ்டேஷனில் வச்சுருக்கக்கூடாது. அவங்க வந்து எங்கேயாவது ஒன்று அவங்க பக்கத்தில் இருக்க இதில் போய் வச்சணும், அதாவது இதில் போய் சிறைச்சாலையில் போய் விட்டணும். ஓகேவா? இப்போ அந்த மத்திய சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் விட்டுறணும். இல்லாட்டி அவங்கள போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிடணும். சரியா? அவங்கள யாருமே வந்து போலீஸ் லாக்கப்பில் நைட்டில் வைக்கக்கூடாது. சரியா? சில வழக்குகளை கைது செய்து தடுப்பு காவலில், அதான் தடுப்பு காவலில் வைப்பதுக்கான கைது செய்து அவங்கள யாருமே பார்க்க விடாமல் வைக்க விடாமல் இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. சரியா? அவங்களுக்கான லாயரை பேச விடுறது, வைக்க விடுறது எல்லாமே பண்ணுறதுக்கான உரிமை தான் வந்து இந்த இது. ஓகே, ஆர்டிகல் 22. ஓகேவா? திரும்ப அதுக்கிறது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்காண்டி இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் ஒவ்வொரு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தாண்டி ஒவ்வொரு இந்தியனுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஓகே, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன இருக்குது, நம்மளோட லிமிட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பிரிவு 23 கட்டாய வேலை, குத்தடிமை முறை மற்றும் மனிதாபின் மற்ற வியாபாரத்தை தடுத்தல். சரியா? அதாவது இந்த டிராஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது எப்படி சொல்லனா, அந்த கட்டாயமாக வேலை பார்க்குறது, திரும்ப கொத்தடிமை முறைனா எப்படி சொல்ல, சம்பளமே கொடுக்காம அங்கே சோத்தை மட்டும் போட்டு வேலை பார்க்குறவங்க வைக்கிறது, திரும்ப மனிதன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். சரியா? மனிதன்மையற்றனா அந்த எப்படி சொல்ல, ஹியூமன் ஆர்கன்ஸை விற்கிறது, திரும்ப இந்த தேவையில்லாத தொழில்கள் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறது. ஓகேவா? இதுதான் அந்த ஆர்டிகல் 23 சொல்லுது. ஆர்டிகல் 24 என்ன, தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தைகளை வந்து முறையை தடுத்தல். சரியா? குழந்தை தொழிலாளர் முறையை பற்றி தடுக்கிறத பற்றி தான் இது வந்து பேசுது. சரியா? இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த கட்டாய வேலை, இதுக்கு கொத்தடிமை, இந்த தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் போட்டிருக்காங்க, திரும்ப கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் போட்டிருக்காங்க, திரும்ப வேறு என்ன சொல்லலாம்னா சம வேலைக்கேற்ற ஊதியம், அதுக்கான சம்மந்த இது போட்டிருக்காங்க, சட்டம் போட்டிருக்காங்க, இப்படியெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? திரும்ப தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தைகளை வந்து இது பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து என்னென்னா சைல்டு லேபர் ஆக்ட், அந்த மூலமாக வந்து குழந்தைகள் தொழிலாளர்களை வந்து தடுத்துறாங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இன்னும் சில இடங்களில் நடக்கத்தான் செய்யுது. ஓகே, கிராமங்களில் இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் தேவைப்படுது. சிட்டியில் ஓரளவுக்கு குறைச்சிட்டாங்க, அந்த கிராமங்களில் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஓகேவா? அதை வந்து இப்படியே இங்கே வந்து யாரும் அதை அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாதனால வந்து சிட்டிக்குள்ளேனா தெரிஞ்சிடும் இந்த மாதிரி குழந்தைகளை வேலை வச்சுருக்காங்கன்னு. இங்கே வந்து கிராமங்களில் தெரிய மாட்டேங்க அவ்வளோ, அதனால் வந்து அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா 4 சமய சார்பு உரிமை. சரியா? அதாவது பிரிவு 25 வந்து என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. சரியா? ஆர்டிகல் 25 வந்து என்ன சொல்லுதுன்னா,
இப்போ நீ ஒரு மதத்தில் இருக்க, நீ அதை என்ன மதமோ வச்சுக்கோங்க சரியா. அந்த மதத்தை வந்து நீங்கள் பின்பற்றுறீங்க, நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை பின்பற்றி நடக்கிறதுக்கான உரிமை வந்து உங்களுக்கு இருக்குது. எனக்கு அதை வந்து பரப்புற உரிமை இருக்குது சரியா. பரப்புற உரிமை மீன்ஸ் இந்த சென்ஸ் அடுத்தவங்களை பற்றி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து சில நீங்கள் கிறிஸ்டின் மிஷனரிஸு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க சரியா. அவங்கள வந்து இந்த வீடாக வந்து இது எனக்கா கொடுப்பாங்க, அது என்னது இந்த சீட்டு மாதிரி கொடுப்பாங்க சரியா. அது அப்படி சீட்டு கொடுக்குற உரிமை வந்து அவங்களுக்கு உண்டு சரியா. ஆனால் நீ இதில் வந்து இது கண்டிப்பாக சேரணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. சீட்டு கொடுப்பாங்க, வந்து விருப்பம்னா சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற உரிமை தான் அவங்களுக்கு இருக்குது தவிர அதை பிடிச்சி வந்து இழுக்கக்கூடாது, ஒருத்தங்களை பிடிச்சி இழுத்து அவங்க மதத்தை மாற்ற வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதை தான் வந்து அடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த சீட்டு கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த சீட்டு கொடுத்துட்டு நீங்கள் இதில் தான் ஃபாலோ பண்ணணும் வைக்கணும் அவங்க சொல்கிற உரிமை உங்களுக்கு கிடைச்சல. சமய விவரங்களை நிர்வாகிக்க முடியும் சில சமய விவரங்களை நிர்வகிக்க முடியும்னா இப்போ ஒரு கோயில் ஃபங்க்ஷன், ஒரு சர்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் எடுத்து நடத்தலாம், யாரோ ஒரு ஆள் வந்து எடுத்து நடத்தி அதுக்கான விஷயங்களை வந்து பார்க்கலாம், ஃபாலோ பண்ணலாம், எல்லாமே இருக்கும் சரியா. திரும்ப அதுக்கு வந்து எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் சரியா. ஒரு கோயில் கூடயோ ஒரு சர்ச் ஃபங்க்ஷனோ ஒரு முஸ்லீம் தர்கா ஃபங்க்ஷனோ ஏதோ நடக்குது, அங்கே வந்து உங்களை வந்து வரி செலுத்த வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது சரியா. நீங்கள் விருப்பமாக கொடுக்கலாம், இல்லாட்டா வந்து கொடுக்காட்டே இருக்கலாம் சரி. அங்கே போயிட்டு வந்து நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக திட்டுறது வைக்கிறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது சரியா. கொடுக்கணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லாட்டா கொடுக்காமல் இருக்கணும்னு இருக்குங்களா சரியா. அன்கேஸ் உங்களுக்கு யாராவது கட்டாயப்படுத்தினான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இங்கே சொல்லிடலாம், அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீதிமன்றங்களில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க மீட்டு கொடுப்பாங்க ஓகே. அவங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய மதத்தை. திரும்ப பிரிவு 28 வந்துன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை சரியா. இப்போ சில எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து கிறிஸ்டின் சம்மந்தமாக இருக்கும், சில இன்ஸ்டியூஷன் வந்து ஹிந்து சம்மந்தமாக இருக்கும், சில இன்ஸ்டியூஷன் வந்து முஸ்லீம் சம்மந்தமாக இருக்கும். இது வந்து ஸ்கூல்ஸில் இது வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் 1-2 பேர் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அந்த காலேஜஸில் வந்து இது வந்து ரொம்ப சில காலேஜஸ் வந்து அந்த காலேஜஸ் பேர் வந்து ஹிந்து ரிலேட்டடாக இருக்கும், சில காலேஜஸ் வந்து கிறிஸ்டின்ஸ் ரிலேட்டடாக இருக்கும், சில வந்து முஸ்லீம்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி மத நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கிற சொல்லி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கம்பல் பண்ணுவாங்க. சில காலேஜஸில் நான் படித்த காலேஜஸில் அப்படி தான் பண்ணாங்க. இந்த இவங்கள அதாவது எங்களை கம்பைன் பண்ண மாட்டாங்க, அந்த கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி போய் இங்கே அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் காலேஜ் நான் படித்தது வந்து ஒரு கிறிஸ்டின் காலேஜில் படித்தேன், அங்கே வந்து கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சரியா. ஆனால் வந்து அது வந்து எப்படி சொல்ல அப்படி வந்து சொல்கிறது வந்து எப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விருப்பப்பட்டால் தான் போகலாம், இல்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இருந்துக்கலாம் சரியா. இந்த மாதிரி உங்களை யாரும் கம்பல் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து இதில் மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணலாம், இல்லாட்டா போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து தகுந்த மாதிரி பேசி சொல்லி சால்வ் பண்ணி விடுவாங்க உங்களுக்கு ஓகேவா. திரும்ப கல்வி மற்றும் கலாச்சார உரிமை சரியா. பிரிவு 29 சிறுபான்மையினர் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பதிவு சரியா. சிறுபான்மையினர்னால் இங்கே வந்து என்னென்னா இந்த லோயர் கேஸ்ட் பீப்புளை குறிக்கணும்னு நினைக்காங்க. இப்போ இது வந்து எப்படின்னா சிறுபான்மையினர்னால் எப்படி சொல்லலாம், நான் ஒருத்தன் இருக்கேன், ஆனால் எனக்கு எய்த்தாப்பில் வந்து ஒரு இடத்துல வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கேன் சரி. நான் சோலோவா, எனக்கு எய்த்தாப்பில் இன்னொரு ஆள் வந்து அதே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு சரியா. ஆனால் அவர் பெரிய பணக்காரரு, நல்லா அவர் வந்து அவர்கிட்ட வந்து நிறையா பொலிட்டிக்கல் பவர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது ஓகேவா. அப்போது வந்து அவர் வந்து எனக்கு என்னென்னா எப்படி சொல்லனா எனக்கு எதிராக வந்து எதுவும் வந்து பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் நினச்சா எனக்கு எதிராக எது நடந்து பண்ணலாம் ஓகேவா. அப்படி எனக்கு எதிராக ஏதாவது பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, நான் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டோம்னா எனக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கோர்ட் வந்து சொல்லும் சரியா. அதாவது மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்கள நிறைய பேர் பவர்ஸில் இருக்கவங்க வந்து பவரில் இல்லாதவங்களை வந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மீனிங் ஓகேவா. அப்படி வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ என் கையில் பவர் இருக்குது, அதனால் நான் என் பவர் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உன்னை காலி பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மீனிங்கை வந்து இது பண்ணுறது தான் வந்து இந்த சிறுபான்மையருங்கிறது வந்து இங்கே அப்படி தான் குறிக்கல. இந்த கீழ் ஜாதிக்காரங்களோ கீழ் மதத்துக்காரங்களோ அவங்கள குறிக்கல. சிறுபான்மையர்கள் வந்து சும்மா காமன் பீப்புள்ஸ் தான் சரியா. எக்ஸ்பெஷலாக சொல்லும்போது இந்த மிடில் கிளாஸ் லைஃப்னு கூட சொல்லலாம் ஓகேவா. அவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த பணக்கார ஹோட்டலில் போனால் ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓகேவா. திரும்ப சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்க முடியுமே. அவங்க சிறுபான்மையாக இருக்காங்க, அவங்க கம்மியான பீப்புள் தான் இருக்காங்க, அதாவது கம்மியான பணம் தான் அவங்கள்ட்ட இருக்குது, அதனால் அவங்க வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஓகேவா. இதை பற்றி தான் சொல்கிறது தான் ஓகேவா. திரும்ப இந்த சிறுபான்மையருக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன், அதை வச்சு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேவா. திரும்ப அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும், இது வந்து ஆர்டிகல் இந்த அம்பேத்கர் ஹார்ட் அண்ட் சோல்னு சொன்னாரா அது ஓகேவா. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணி உரிமை பெறுதல் சரி. அந்த மேலே குறிப்பிட்டிருக்காங்களா அந்த இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் நீதிமன்றத்தை போய் டேரெக்டாக அதுவும் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். இந்த இதில் எது உங்களுக்கு உரிமை பாதிப்பட்டுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டேரெக்டாக உச்ச நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டுவீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அதை கண்டிப்பாக எடுத்து நடத்தும் சரியா. மற்ற எந்த கேஸ்லையுமே நீங்கள் அப்படி டேரெக்டாக போக முடியாது. முதல்ல சபார்டினேட் கோர்ட் போகணும், ஹைகோர்ட் போகணும், திரும்ப ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போகும். ஆனால் இந்த அடிப்படை உரிமைகளை மட்டும் நீங்கள் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் கூட அப்பீல் பண்ணலாம் சரி. அதுக்கு வந்து உங்களுக்கு 100% உரிமை இருக்குது ஓகேவா. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் டேரெக்டாக இங்கே போயிடலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடலாம் ஓகே. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், மறந்துடாங்க.
திரும்ப அதுக்கடுத்து இந்த சொன்னாங்களா 1978 வந்து ஆண்டு வந்து 44வது அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படுது சரியா. 44 அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி வந்து என்னென்னா அடிப்படை உரிமைகள் வந்து பட்டியலிலிருந்து சொத்துரிமை வந்து நீக்கப்படுது சரியா. நான் சொன்னேன்னா சொத்துரிமைன்னு ஒரு முன்னாடி சொல்லியிருப்பேன். சொத்துரிமைன்னு ஒரு விஷயத்தை வந்து நீக்கிட்டாங்க சரியா. இது வந்து இந்திய அரசியலமைப்பு பகுதி வந்து 12 சரியா. நான் 11 12 கன்ஃபியூஷன் வந்து 12 ஓகேவா. அது பெரிய வந்து 300 ஆர்டிகல் கரெக்டாக எழுதுனேன். 300 கீழ் சட்ட உரிமையாக வைக்கப்பட்டு சரி. இப்போ வந்து ஒரு லீகல் ரைட்டு, உங்களுக்கு சொத்து வேணுமா நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கிக்கலாம் லீகலாக ஓகேவா. அதுக்கு முன்னாடி அடிப்படை உரிமைனா அவங்க கண்டிப்பாக அந்த சொத்தை வந்து இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து உனக்கு சொத்து கொடுக்க பிடிக்க போய் ஒரு மகனுக்கு தான் கொடுப்பேன், இன்னொரு மகனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து லீகலாக போட்டு கேஸ் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த அடிப்படை உரிமை உங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக உனக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரியா. எதுக்கு மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எப்படி சொல்கிறேன்னா சில சட்ட சிக்கல்கள் இதுலேயே இருக்குது சரியா. சிலவங்க வந்து அது வலுக்கட்டாயமாக பிடுங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங்லாம் வந்துச்சு சரியா. அதனால தான் இந்த சொத்துரிமைங்கிறத வந்து நீக்கினாங்க ஓகேவா. அதனால ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அடிப்படை உரிமையாகாது சரியா. ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எப்படி நாட்டு சம்பாதிச்சிக்கலாம். அதை வந்து நம்ம ஒருத்தங்கிட்ட இருந்து தான் வாங்கி தான் சம்பாதிக்கணும் இல்லை சரி. அது வந்து அவங்க பரம்பரையாக அப்படி வரலாமுங்கிற கட்டாயத்தில் வந்து இது கிடையாது சரியா. அடிப்படை இப்போ திடீர்னு உங்கள் அப்பா எதுவும் கடன் வாங்கி வச்சிருக்காரு, அதனால் வந்து அந்த உரிமை வந்து அவனுக்கு அந்த சொத்தை வந்து நீ அவனுக்கு கொடுக்கணும். ஆனால் வந்து அடிப்படை உரிமையில் இருந்தால் கடன் வாங்கி வச்சிருந்தாலும் நீ உனக்கே வந்து கொடுத்தே ஆகணும் சரியா. அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால வந்து இது வந்து சில பிரச்சனைகள் இருந்ததுனால வந்து இந்த இதை வந்து தூக்கி இப்படி மாற்றி வச்சாங்க ஓகேவா. திரும்ப ஓகேவா. இதோட முடிஞ்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். திரும்ப அடுத்து வந்து இந்த இதோடைய ஒரு பயன் இருக்குது. அதாவது இந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் சரியா. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல்னால் எப்படி சொல்லலாம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அதாவது இது வந்து 352 இது வந்து என்னென்னா குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கப்படுது. 352 என்ன நேஷனல் எமர்ஜென்சி ஓகேவா. நேஷ்னல் எமர்ஜென்சி அதாவது தேசிய அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. அது ஏற்படும்போது மட்டும் வந்து இந்த குடியரசுத் தலைவர் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நிறுத்திக்கலாம். அப்போது வந்து யாராக இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவர் பேஜ் தான் கேட்கணும் சரியா. பிஎம் இருந்தாலும் சிஎம் இருந்தாலும் எல்லாமே பாராளுமன்றம் எல்லாமே கலைஞ்சிடும் சரியா. ஸ்டேட் அசம்பிளி எல்லாமே கலைஞ்சிடும். நமக்கு எந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுமே இருக்காது. அது எப்போ இந்த நேஷனல் எமர்ஜென்சி வந்து அறிவிப்பாங்கன்னா நம்ம ஏதாவது வார் டைமில் நம்ம இந்தியா மேலே யாரும் போட்டு கொடுக்க வராங்க அப்படிங்கிறப்போ வந்து எல்லாருக்கிட்டே ஒரு சுப்ரீம் லீடர் வந்து தேவைப்படுவாங்க சரியா. ஒரு ஆள் தான் கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மேலே எல்லோரும் வார் இப்போ பாகிஸ்தானோ யாரோ நம்ம மேலே வார் நடத்த வராங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நம்ம மேலே வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு எப்படி சொல்ல அப்போது நம்ம என்னென்னா அவன் ஒரு சைடில் இப்போ அங்கே நார்த்தில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ சவுத் வந்து சும்மா இருக்க முடியுமா. சவுத் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு போகணும் நார்த்துக்கு. ஆனால் இவங்க போகாமல் அங்கே இங்கேயும் சுற்றியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன ஆகும், அந்த வாரில் வந்து ஈஸியாக பாகிஸ்தான் ஜெயிச்சு உள்ளே வந்துடுவாங்க. ஸோ வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ வந்து அதில் வந்து ஒரு சென்ட்ரல் பவர் தேவைப்படுது சரியா. எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு சென்ட்ரல் பவர் அதை தான் வந்து பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவார். அப்போது அவர் என்ன நேஷனல் எமர்ஜென்சி அறிவிச்சு எல்லாத்தையும் குழந்தைகள் பொதுமக்கள் திரும்ப முடியாதவங்களெல்லாம் உள்ள அதாவது அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு மற்ற எல்லாருமே வந்து இந்த வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு இல்லாட்டா அதுக்கான லீகல் ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறது. அந்த மாதிரி வந்து இப்போ அந்த டைமில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ஆக்ட் வந்துன்னா எல்லாம் சொல்லுவாங்க அது ஏன் இஷ்டத்துக்கு நான் வந்து அந்த வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் அப்படி சொல்லிட்டாலே வாங்கி. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கான சரியா. அப்போ சட்டப்பிரிவு 15 கீழ் உள்ள உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுது சரியா. அது வந்து அப்போ வந்து இந்த ஆர்டிகல் 19 கீழ் உள்ள உத்தரவாதம் வந்து நிறுத்தப்படுது. மற்ற அடிப்படை உரிமையிலும் குறிப்பிட்ட உரிமையிலும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம் சரியா. அது அப்போது இந்த ஆர்டிகல் 19 வந்து கண்டிப்பாக வந்து நிறுத்தப்படும் சரியா. அந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்போ வந்து ஆர்டிகல் 19 வந்து கண்டிப்பாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆயிரும். மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து குடியரசுத் தலைவர் வந்து அவர் வாயால் சொல்லியோ இல்லாட்டி ஏதாவது அதை வந்து இது சொல்லுவாங்க ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியோ, ப்ரெஸ் ரிலீஸ்னு என்ன சொல்ல இந்த கவர்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்களோ அதை மாதிரி பண்ணியோ வந்து அவர் பாட்டலாம் சரியா. குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் சரி. அப்போ வந்து நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் பேச்சை கேட்டு கண்டிப்பாக வந்து இந்த அவர் சொல்கிற பேச்சை கேட்டு அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதாவது அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அரசு நிறைவேற்றும் கோட்பாடுகள். அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சரியா. டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. இது வந்து எப்படின்னா இதோட ஆர்டிகல்ஸ் பார்ட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க அதை என்னென்னு பார்ப்போம் ஓகேவா. இது வந்து அரசு நிறைவேற்றும் கோட்பாடுகள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பகுதி 4 இருக்குது சரியா. பார்ட் 4 இங்கிலீஷில் சொன்னோம்னா பார்ட் 4 ஓகேவா. திரும்ப சட்டப்பிரிவில் வந்து 36லேருந்து 51 வரை சரியா. ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா 36 to 51 தான் தரணும் சரியா. இது வந்து என்ன அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டியலையும் கொண்டிருக்கவில்லை சரியா. அரசியலமைப்பு சட்டம் அதாவது ஸ்டார்டிங்கில் அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக தனியாக வந்து எந்த வகைப்பாடுகளும் கோட்பாடுகளும் எதுவுமே கொண்டு இருக்கல சரியா. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டு அடிப்படையில் வந்து அவை வந்து 3 பெரும்பிரிவுகளாக பிரிக்கப்படும் சரியா. ஸ்டார்டிங்கில் வந்து அது வந்து எதுவுமே வந்து டிபிஎஸ்பின்னு சும்மா காமனாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்து பிற்காலத்தில் வந்து 3ஆக வந்து பிரித்தாங்க சரியா. அதாவது வந்து என்னென்னா சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லி வந்து 3ஆக பிரிக்கப்பட்டன சரியா. அதாவது காந்தியன் பிரின்சிபல்ஸு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. காந்தியன் பிரின்சிபல்ஸ் திரும்ப வேறு என்ன சொல்லுவாங்கன்னா
வேறு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சமதன்மை பிரின்சிபல்னால் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவாங்க சரியா. சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸுமாங்க. திரும்ப தாராள அறிவு சார்ந்தவைனா இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த 3 பிரின்சிபலை பற்றி தான் வந்து அந்த வந்து பிற்காலத்தில் வந்து பிரிக்கப்படுது. ஸ்டார்டிங்ஸில் வந்து அது வந்து பொதுவாக வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்து அதுக்கு கீழே வந்து சில ஆர்டிகல்ஸை கொடுத்து அதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது வந்து பிற்காலத்தில் வந்து நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டோம் சரியா. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது சரியா. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் அது வந்து உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ நம்மளுக்கு நீதி வேணும்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்டிப்பாக வந்து செயல்படுத்திடும். ஓகேவா. நம்ம போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துரும். ஆனால் வந்து இந்த டிபிஎஸ்பியை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கு மேலேயோ நம்ம வந்து கேஸ் கொடுக்க முடியாது சரியா. டிபிஎஸ்பி வந்து கவர்மெண்ட் தான். டிபிஎஸ்பினா பொதுவாக சொல்லணும்னா எப்படின்னா, இப்போ நம்ம நிறையா லாஸ் அண்டு ஆர்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் போடுறாங்க. ஓகேவா. லாஸ்னால் எப்படி சொல்ல, நிறையா மக்களுக்கு தேவையான திட்டங்கள்னு சொல்லணும்ல. இப்போ புதுமை பெண் திட்டம், திரும்ப தமிழ் புதுவன் திட்டம், திரும்ப வேறு என்ன சொல்லலாம், தமிழ்நாட்டில் வேறு என்ன திருத்தணிகள் வேறு நமக்கு நம்ம திட்டம், இன்னுயிர் காப்பம் திட்டம், இப்படின்னு வந்து நிறைய திட்டங்கள் போடுறாங்க சரியா. இது எல்லாமே வந்து என்னென்னா அந்த டிபிஎஸ்பி பேஸ் பண்ணி தான் ஒரு திட்டங்களை போடணும்னா டிபிஎஸ்பியை பார்த்துட்டு தான் வந்து கவர்மெண்ட் திட்டம் போடணும் சரியா. அது டிபிஎஸ்பியில் வந்து எப்படி இருக்கும்னா மக்களுக்கு தேவையான திட்டங்களை தான் செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க சரியா. மக்களை வந்து வறுமையிலேருந்து மீட்கணும், திரும்ப மக்களை வந்து அடித்தட்டு மக்களையும் வந்து உயர்த்தணும், திரும்ப வந்து யாருக்கு ஏதாவது பாகுபாடு காட்டக்கூடாது, இந்த மாதிரி திட்டங்களை தான் வந்து அந்த டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க சரியா. அதை பேஸ் பண்ணி தான் வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் திட்டங்கள் போடணும் சரியா. ஆனால் வந்து என்னென்னா அதில் சொல்லியிருக்க திட்டங்களே போடணுமான்லாம் கிடையாது சரியா. இவங்க வந்து அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கலாம், திரும்ப இவங்களுக்கான சில கிரைட்டீரியாஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மக்களுக்கு தேவையான கிரைட்டீரியா இந்த மாதிரி தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா. இதுதான் டிபிஎஸ்பி சரியா. அந்த டிபிஎஸ்பியில் வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம திட்டங்களை வந்து தீட்டணும். ஓகேவா. இது வந்து நம்ம டிபிஎஸ்பி வந்து தெளிவாக பார்ப்போம். அப்போ வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா என்னென்னு சொல்லி. இப்போ வந்து இந்த புக் பேஸ்டு வந்து நம்ம பார்க்கறதுனால இதை மட்டும் பார்த்துக்குவோம். ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமான விஷயம். ஆனால் ஒரு நாட்டை வந்து நிர்வகிக்க அவசியமான அது வந்து சில இப்படிலாம் நீங்கள் நிர்வாகம் பண்ணணும், இந்த திட்டங்கள்லாம் மக்கள் கொண்டு போகணும்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இது நோக்கமாக அவசியம். நான் சொன்னேன்னா சமுதாய நலனை வந்து மக்களுக்கு கொடுக்குறது தான் வந்து இந்த டிபிஎஸ்பியோட முக்கியமான நோக்கம். ஓகேவா. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம், அதாவது எப்படி சொல்லணும்னா நாவல் ஃபீச்சர்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சரியா. நாவல் ஃபீச்சர்ஸ்னு வந்து இது யார் சொல்கிறாங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் எழுதின அம்பேத்கரே சொல்கிறார் சரியா. டிபிஎஸ்பி வந்து ஒரு நாவல் ஃபீச்சர்ஸ், புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஓகேவா. அதை வந்து சொல்கிறது வந்து யாருன்னா பிஆர் அம்பேத்கர் வந்து சொல்கிறார். ஓகேவா. திரும்ப அதுக்கடுத்து வந்து இந்த அடிப்படை உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் உள்ள சில அடிப்படை உரிமைகளுக்கும் அரசுக்கு நெறிமாட்டு கோட்பாட்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை என்ன பார்ப்போம். ஓகேவா. அடிப்படை உரிமைகள், அரசு நிறைவேற்றும் கோட்பாடுகள். ஓகேவா. இவை வந்து என்னென்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது சரியா. இது வந்து அமெரிக்கா யூஎஸ்ஏலேருந்து பெறப்பட்டது சரியா. இது வந்து என்ன, இவை வந்து அயர்லாண்டு சரியா, அயர்லாண்டுலேருந்து பெறப்பட்டது. ஓகேவா. கான்ஸ்டியூஷன் வேரிய சோர்ஸஸ் வந்து ட்ரான் பண்ணிக்காங்க சொல்லுவாங்க, அதுலேருந்து பெறப்பட்டது. ஓகேவா. அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை வந்து சுருக்கவோ நீக்கவோ முடியாது சரியா. அரசாங்கத்தால் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து யாராலையுமே கை வைக்க முடியாது சரியா. எந்த கவர்மெண்டாலையுமே அதுக்கு எதிராக வந்து சட்டம் போடுறதோ அதில் ஏதோ அதில் சட்டம் போடணும்னா மக்களுக்கு வந்து அடுத்து எப்படி நல்ல விஷயமாக கொண்டு போகலாம், பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் சட்டம் போடணுமே தவிர அதில் இருக்கிற பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து சீர்குலைக்க முடியாது சரியா. இது வந்து அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும் சரியா. இது வந்து அரசுக்கு வந்து ஒரு சஜஷன் மாதிரி இல்லாட்ட ஒரு அட்வைஸ் மாதிரி தான் தவிர இதை வந்து கம்பல்சரியாக நிறைவேற்றணும், இல்லாட்ட நிறைவேற்றிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. அரசு வந்து நல்ல திட்டங்களை தொடங்குவாங்க, அது வந்து இந்த டிபிஎஸ்பியை பேஸ் பண்ணி தொடங்கணும், அவ்வளோதான். ஓகேவா. திரும்ப அடுத்து வந்து வேறு என்ன, இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியாது. நீதிமன்றம் வந்து எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஏதாவது பிரச்சனைக்கு நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டோ அந்த தனிப்பட்ட நபரோ வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சரியா. இது வந்து எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது சரி. இது வந்து ஒரு கவர்மெண்ட் நீங்கள் இந்த திட்டத்தை கண்டிப்பாக போடணும்னு சொல்லி வந்து எந்த திட்டத்தாலையுமே எந்த நீதிமன்றத்தாலையுமே கவர்மெண்ட் வந்து கட்டாயப்படுத்த முடியாது சரியா. அதில் ஏதாவது அவங்க மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அதை வந்து திருத்தமாக சொல்லுவாங்களே தவிர இவங்க இதில் வந்து கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கள் இந்த டிபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி டிபிஎஸ்பியில் இருக்கிறத தான் நீங்கள் சட்டமாக போடணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. ஓகேவா. திரும்ப அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவை சட்ட ஒப்புதல் பெற்றவை சரியா. இது வந்து சட்ட ஒப்புதல் பெற்றவைன்னா கவர்மெண்ட்டோட அங்கீகாரம் பெற்றது. ஓகேவா. சட்ட ஒப்புதல்னால் ஒரு எப்படி சொல்ல, சட்ட ஒப்புதல் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா சட்ட ஒப்புதலை ஒரு நிமிஷம், சட்ட ஒப்புதலை பெற்றவைனா தே ஹேவ் லீகல் சாங்ஷன்ஸ், அதாவது நம்ம லீகலாக வந்து அப்ரோச் பண்ணி வந்து நம்ம இதை பெற்றுக்கலாம் சரியா. இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதல் பெற்றவை சரியா. இது வந்து என்னென்னா ஹேவ் வந்து பொலிட்டிக்கல் அண்டு மாரல் சாங்ஷன் சரியா. பொலிட்டிக்கல் அண்ட் மாரல் சாங்ஷன்னா மக்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து கொண்டு போகிறது, எனக்கு அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதுனால வந்து இது வந்து அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா. அதாவது அரசு தான் இதை நிறைவேற்றணும். ஓகேவா. இது வந்து கவர்மெண்ட் நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டு பெற்றுக்கலாம், இது வந்து அரசு நினச்சா நிறைவேற்றலாம் அப்படியா அந்த மாதிரி. ஓகேவா. இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்திக்கணும் சில. இந்த உரிமை வந்து என்னென்னா நாட்டில் வந்து டெமோக்ரஸியை வந்து இன்னும் அதாவது ஒரு ஸ்டெப் வந்து மேலே தூக்கி வைக்கிது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்க சரியா. இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது சரியா. இப்போ இந்த டிபிஎஸ்பியில் உள்ள
ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி வந்து லாஸ் போட்டோம், லாஸு திட்டங்கள்லாம் தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அது வந்து இப்போ சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி வந்து வளருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? திரும்ப எடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை வச்சிடும். என்னென்னா 2002ஆம் ஆண்டு வந்து மேற்கொள்ளப்பட்ட 86வது சட்டத்திருத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சட்டத்திருத்தம். சரியா? 86வது சட்டத்திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திருத்தின்படி இந்திய அரசியலமைப்பு பிரிவு 45 சரியா ஆர்டிகல் 45 இருந்த 45 வந்து திருத்தப்பட்டு. சரியா? திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் வந்து தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டு. சரியா? இந்த ஆர்டிகல் 45 இருக்கா, அங்கே வந்து என்ன இருந்ததுன்னா தொடக்க கல்வி இருந்தது. தொடக்க கல்வி மீன்ஸ் என்னென்னா இந்த இது அந்த 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் வந்து எஜுகேஷன் கொடுக்குமா, கம்பல்சரி எஜுகேஷன். அதாவது 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து கல்வியை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். சரியா? அதாவது 1ஆப்லேருந்து 8ஆவது வரைக்கும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே படிக்க வைக்காங்க. ஸோ வந்து இந்த 14 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து எல்லா எஜுகேஷனுமே வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து எப்படின்னா முதல்ல வந்து டிபிஎஸ்பியில் இருந்தது. ஓகேவா? அது தூக்கி வந்து இப்போ என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டில் வந்து தூக்கி போட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டில் தூக்கி போட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும். சரியா? 6 to 14 வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்தே ஆகணும். அப்படி எங்கேயாவது சைல்டு லேபர் ஏதாவது பார்த்தாங்கன்னா அந்த பேரண்ட்டை வந்து தூக்கி வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ஓகேவா? இது வந்து இன்னும் நடைமுறையில் இருக்குது. ஓகேவா? அதனால தான் வந்து அதை வந்து தூக்கி வந்து எங்கள் ஆர்டிகல் 21A போட்டாங்க. ஸோ வந்து இப்போ 6 to 14 வந்து எல்லோரும் கம்பல்சரி எஜுகேஷன் படித்தே ஆகணும். ஓகேவா? இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன் பருவ மழலையர் எஜுகேஷன் கல்வி, அதாவது ஏர்லியர் சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் ECCA வந்து 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்தப்படுகிறது. சரியா? இது வந்து என்னென்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன், சரியா, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி ஸ்டார்டிங் எஜுகேஷன் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இது பண்ணுது. ஓகேவா? எப்படி பண்ணுது? until they complete the age of 6 years. சரியா? அதான் amended request that state provide early childhood care and education for all children and they complete the age of 6 years. அதாவது 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சார் நான் 14 வயசு மேலே சொல்லிட்டேன். அது வந்து எதுனா இதில் வரும், அது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியில் வரும், அவங்க கடமையில் வரும். சரி, இது வந்து என்னென்னா 6 வயசு வரைக்கும். சரி சார், இது வந்து நான் ஒன்று குழப்பம்னா எல்லாமே நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக தான். அந்த 6 வயசு வரைக்கும். சரியா? அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர்னு சொல்லுவாங்களோ, இந்த பிள்ளைங்களுக்கு தடுப்பூசி போடுறது, திரும்ப அது என்னது அவங்களுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் இந்த 1ஆப் 2ஆப் 3ஆப் அந்த ஸ்டேஜஸில் படிப்பாங்களோ, அது 5th ஸ்டாண்டர்ட் 6 வயசில் நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கோம், அந்த அந்த ஏஜ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து பேரண்டல் கேர் வந்து கொடுத்தே ஆகணும். கவர்மெண்ட்டும் அதுக்கான இதை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல மாதிரி வந்து ஆர்டிகல் 21A வந்து தொடக்க கல்வி, அதாவது தொடக்க கல்வினா என்னது 1 to 5 அந்த எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்காண்டி வந்து இது வந்து வழிவகை செய்யுது. ஓகேவா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து என்ன சொன்னேன், நான் வந்து 6 to 14 சொல்லிட்டேன். அது வந்து என்னென்னா 6 இயர்ஸ் வரைக்கும் தான் வந்து கொடுப்பாங்க. சரியா? இது வந்து 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம். சரியா? 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தின்படி வந்து இந்திய அரசியலமைப்பு பிரிவு வந்து 45 டிபிஎஸ்பியில் இருந்ததை தூக்கி ஃபண்டமெண்டல் ரைட்டில் சேர்த்தாங்க. சரியா? ஆர்டிகல் 21A போய் சேர்த்துறாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 21 வந்து பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா, அதாவது அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயத்தை வந்து அவங்க பண்ணிக்கலாம். சரியா? ப்ரொடக்ஷன் ஆஃப் பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி, அதாவது அவங்க வாழ்க்கை சுதந்திரம், அதை தான் பற்றி சொல்லியிருப்போம். ஓகேவா? திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். அடிப்படை கடமைகள் வந்து இது வந்து எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து பெறப்படுதுன்னா சோவியத் யூனியன், அதாவது இப்போ இருக்கிற ரஷ்யா. அப்போ வந்து சோவியத் யூனியன் இருந்துச்சு, இப்போ வந்து ரஷ்யான்னு சொல்கிறோம். ஓகேவா? அங்கேருந்து பெறப்படுது. ஓகேவா? இது வந்து என்னதுன்னா அரசமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும். இது வந்து 1976ஆம் ஆண்டு வந்து அமைக்கப்பட்ட சர்தார் சோரன் சிங் கமிட்டி வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? சோரன் சிங் கமிட்டி தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? இது வந்து எப்படின்னா 1976ஆம் ஆண்டு வந்து 42வது சட்டத்திட்டம். சரியா? அது வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அது பிரகாரம் வந்து இணைக்கப்பட்டது. ஓகேவா? அதன்படி வந்து 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் நம்ம அரசியலமைப்பில் குடிமக்கள் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்து. சரியா? குடிமக்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிற, கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இல்லை, அவங்களோட கடமை இதை வந்து அவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரியா? இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளை குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. சரியா? மேலும் இந்த சட்டத்திட்டம் வந்து எங்கன்னா அரசியமைப்பு ஆர்டிகல் 4A. சரியா? ஆர்டிகல் 4A வந்து சேர்க்கப்பட்டது. சரியா? ஆர்டிகல் பார்ட் 4A வந்து சேர்க்கப்பட்டது. சரியா? அப்போ பார்ட் 1 வந்து இந்தியா யூனியன், அது இது வரும். சரியா? பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப், பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, பார்ட் 4A வந்து என்னது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா? ஒரு பகுதியை வந்து புதுசாக சேர்த்து. சரியா? இந்த ஆர்டிகல் 4A வந்து ஒரு பார்ட்டை வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணாங்க, உள்ளே எடுத்தாங்க. ஓகே? இந்த பகுதியை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பார்ட் 4A சேர்த்துட்டு திரும்ப ஆர்டிகல் 51A வந்து ஒரு ஆர்டிக்கலே ஃபுல்லாக வந்து இணைச்சாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 51A அது கீழே வந்து ஒரு 11 அடிப்படை கடமைகளை வந்து குறிப்பிட்றாங்க. ஓகேவா? மொத்தம் வந்து 11 அடிப்படை கடமைகளையும் வந்து அது கீழே வந்து குறிப்பிட்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து குழப்பம்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட வந்து எங்கேருந்து பெற்றாங்கன்னா யூஎஸ்ஏல, அதாவது USSR, அதாவது சோவியத் யூனியன் சொல்கிற இப்போ இருக்கிற ரஷ்யாவிலேருந்து பெறப்படுது. ஓகேவா? இது வந்து ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி என்னென்னா சோரன் சிங் கமிட்டி. சரியா? இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக உள்ளே சேர்த்தாங்கன்னா, அதாவது சட்டத்திருத்தம் மூலமாக உள்ள சேர்த்தாங்கன்னா 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 76 தானே, இல்லை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. சாரி, அதுதான் 76. 46th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஓகேவா? திரும்ப வந்து இது வந்து என்னென்னா மொத்தம் இதில் வந்து எத்தனை பகுதி இருக்குன்னா அரசியலமைப்பில் வந்து பார்ட் 4A வந்து சேர்த்துருக்காங்க. சரியா?
திரும்ப வந்து ஒரு ஆர்டிக்கலை புதுசாக இன்க்ளூட் பண்ணிக்காங்க. 51A ஒரு ஆர்டிக்கலை வந்து இன்க்ளூட் பண்ணிக்காங்க. சரியா? இந்த ஏங்கிறது வந்து எப்படி வரும்னா, ஏங்கிறது வந்து 51 ஏங்கிறத வந்து ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் சப்டிவிஷன்ஸாக மொத்தம் எத்தனை வரும்னா ஒரு 11 எண்ணம் வரும். ஓகேவா? அந்த 11 கடமைகள் என்னலாம் சொல்லி வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, அது எனக்கு வந்து இந்த அரசியலமைப்பு பிரிவு ஆரம்பித்ததா, சரி இந்த 42nd அமெண்ட்மெண்ட் படி வந்து 10 தான் சேர்ப்பாங்க. சரியா? இந்த லேட்டராக ஒரு 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி வந்து இன்னொன்று 11 தான் ஒன்று சேர்ப்பாங்க. ஓகேவா? கேன்னு ஒன்று சேர்ப்பாங்க. வந்து ஸ்டார்ட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஜே வரைக்கும் இருக்கும். சரி, ஆர்டிக்கல் 51J வரைக்கும் இருக்கும். 51Aல J வரைக்கும் இருக்கும். இப்போ அதுக்கடுத்து வந்து என்னென்னா 51Aல K வரைக்கும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம என்னென்னு சொல்லி தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அடிப்படை கடமை வந்து என்னென்னா, ஒவ்வொரு இந்தியனும் குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். சரியா? ஒரு இந்தியனாக பிறந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்திய குடிமகனாக இருந்தீங்கன்னா அரசியலமைப்பை மதிக்கணும். அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், அதன் நிறுவனங்கள், சரியா, அது சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை வந்து மதிக்கணும். தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். சரியா? தேசிய கீதம் வந்து எங்கே பண்ணாலும் நம்ம எழுந்து நிற்கணும். நம்ம தேசிய கொடி எங்கே பறந்தாலும் நம்ம அதை பார்த்து சல்யூட் அடிக்கணும். இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? ஆனால் இது வந்து நம்ம என்னென்னா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எப்படின்னா, அது இந்த டிபிஎஸ்பி மாதிரி தான். சரியா? அது வந்து கம்பல்சரி வந்து இது டிபிஎஸ்பியில் இருக்க ஒரு பாட்டு தான். அதனால் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? கம்பல்சரி பண்ணணும்னு விஷயம் இல்லை. நீங்கள் இதை பண்ணாட்டா கோர்ட்டில் எங்கேயும் கேஸ் போடணுமானா முடியாது. சரியா? கோர்ட்டில் எங்கேயும் கேஸ் போட்டாலும் கோர்ட் உங்களுக்கு வார்ன் பண்ணி உங்களை அனுப்பி விட்ருவோம். சரியா? உங்களை வந்து இந்த ஜெயிலில் தூக்கி போடுறதோ எதுவுமே பண்ணாது. ஓகேவா? தேசிய கீதத்தை மதிக்கணும்னா அது வந்து நம்மளோட உணர்வு. அதனால் நம்ம வந்து மனுஷாகும். தேசிய கொடியை மதிக்கணும்னா அது நம்மளோட நாட்டோட கொடி. நம்ம அதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 51Aல A. ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து வந்து ஆர்டிக்கல் 51Aல பியை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுதலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தது. சரியா? சுதந்திர போராட்டத்துக்கு வந்து எதெல்லாம் தூண்டுதலாக அமைஞ்சதோ அதை உயரிய நோக்கங்களை வந்து நம்ம போற்றி வளர்க்குறது. ஓகேவா? திரும்ப வந்து ஆர்டிக்கல் 51Aல C. ஓகேவா? இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை வந்து பேணி பாதுகாத்து. சரி, இந்தியாவில் இருக்க ஒற்றுமை, இறையாண்மைனா சாவர்ஜினிட்டி, திரும்ப ஒருமைப்பாடு இன்டெகிரிட்டி, இதெல்லாம் வந்து பேணி பாதுகாக்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் 51C. சரியா? 51Aல C. திரும்ப அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 51ல D, அதாவது ஈனா என்னென்னா, தேச பாதுகாப்பிற்கு தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாரித்தல். சரியா? அதாவது இப்போ தேசத்துக்கு ஏதாவது நம்ம கண்ட்ரி மேலே வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து வார் புரியுது அப்போது நமக்கு என்னன்னு சொல்லி நம்ம சோல்ஜர்ஸ் சண்டை போட்டுக்குவாங்கலாம் நம்ம இருக்கக்கூடாது. சரியா? நம்மளும் அந்த சோல்ஜர்ஸுக்கு துணையாக வந்து போய் வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து வந்து சமயம், மொழி, பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்தை மேம்படுத்தி பெண்களை பாதுகாத்து இந்திய மக்கள் அனைவருக்கும் வந்து இந்திய மக்கள் அனைவரு இடத்திலும் வந்து சகோதரத்துவத்தோடு வந்து நம்ம வந்து பழகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னென்னா இந்த இதை என்னது ஆர்டிக்கல் E சொல்லுது. சரியா? ஆர்டிக்கல் 51E சொல்லுது. சரியா? ஆர்டிக்கல் 51E வந்து என்ன சொல்லுது? இதை சொல்லுது. ஓகேவா? திரும்ப ஆர்டிக்கல் 51 வந்து AF என்ன சொல்லுதுன்னா, திரும்ப F வந்து என்ன சொல்லுது? நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்தல். சரி, நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும். நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதை வந்து பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும். ஓகேவா? திரும்ப வந்து காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சரியா? இந்த ஆர்டிகல் 51AG வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த இயற்கை வளங்களை பாதுகாத்தல். சரியா? அதை தான் சொல்லுது. ஓகேவா? சுற்றுச்சூழல், இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்தி வளர்க்க வேண்டும். ஓகேவா? திரும்ப ஆர்டிகல் 51 இது வந்து என்ன சொல்லுது? என்ன சொல்லுதுன்னா, இல்லை H வந்து என்ன சொல்லுதுன்னா, அதாவது இந்த அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து. சரியா? இந்த அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் இந்த சீர்திருத்தம் இது எல்லாத்தையுமே வந்து வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. சரியா? திரும்ப வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். சரியா? வன்முறையை வந்து கைவிட்டுட்டு பொது சொத்துக்களை வந்து நம்ம பாதுகாக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது சொல்லுது. ஓகேவா? அது வந்து என்ன சொல்லுது? சொல்லுது. ஓகேவா? பொது சொத்துக்களை பாதுகாத்தல். திரும்ப அதுக்கடுத்து வந்து வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த தமிழில் இங்கிலீஷில் வந்து என்னென்னா 51 வந்து இந்த ஈக்கெலாம் ஆர்டிக்கல் வந்து இப்படி போட்டு வச்சுக்கோங்க. சரியா? 51Aன்னு போட்டு அதில் வந்து 51Aன்னு போட்டு அதில் B. சரியா? இப்படி வந்து நீங்கள் ஸ்மால் B போடணும். சரியா? இப்படி வந்து உங்கள் தமிழ் மீடியம் புக்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் இந்த மாதிரி இப்படி போட்டு ஆர்டிக்கல் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி தான் நீங்கள் இதை படிக்கணும். அந்த புக்கில் வந்து அவங்க சும்மா வரிசையாக கொடுத்துறாங்க. ஆனால் வந்து நீங்கள் இது ஆர்டிக்கல் பிரகாரம் வந்து இது இப்படி தான் எழுதணும். இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? 51Aல என்ன சொல்லுதுன்னு தான் கேட்பாங்களே தவிர 51ல் அப்படிலாம் எதுவும் சொல்லுதுன்னு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. திரும்ப சொல்கிறேன், இது வந்து இப்படி தான் எழுதணும். சரியா? 51Aல 51Aல B அப்படின்னு போட்டு வந்து வரிசைக்கு அதுக்கு பக்கத்தில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் குழப்பது. ஓகேவா? திரும்ப அடுத்து வந்து
இப்போ இது ஓ என்ன சொல்லுதுன்னா, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளும் சிறந்தவை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உள்ளது சரியா. தேசத்துக்காக பாடுபடுறது சரியா. நம்மளோட கண்ட்ரியை வந்து எப்படி முன்னேற்றலாம், எப்படி வந்து அதை வந்து எப்படி சொல்கிறது, அதை எப்படி வந்து பாதுகாத்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுற மாதிரி நம்ம இது பண்ணணும். ஓகேவா, நம்ம செயல்படணும். இதே தான் நான் வந்து அங்கே மாற்றி சொல்லியிருப்பேன் சரியா. இது வந்து 86 அமெண்ட்மெண்ட் படி தான் கொண்டு வந்துருப்போம். ஓகேவா, 86 அமெண்ட்மெண்ட் படி வந்து 2 இது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அதுலேயும் வந்து அந்த ஆர்டிகல் 21A போட்டிருப்பாங்க. இதில் ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் ஒன்று ஆட் பண்ணிப்பாங்க சரியா. 6 முதல் 16 வயது உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் சரியா. இது வந்து 86வது சட்டத்திருத்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தப்படி 2002 படி வந்து 51AK வந்து 11வது அடிப்படை கடமையாக சேர்க்கப்படுது சரியா. ஸ்டார்டிங்கில் 10 தான் இருக்கும், அதுக்கடுத்து அந்த 11 வந்து சேர்த்துப்பாங்க. இந்த பிரிவின் கீழே உள்ள அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் வந்து 6 முதல் 16 வயது உள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் வந்து கல்வி பெறும் வாய்ப்பினை வந்து ஏற்படுத்தி தர வேண்டும் சரியா. கல்வி பெறும் வாய்ப்பினை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, யார் சொல்லுவா, இந்த ஆர்டிகல் ஓ வந்து சொல்லுவோம். ஓகேவா, அதாவது ஆர்டிகல் ஓங்க பாரு ஆர்டிகல் 51AK வந்து சொல்லுவோம். ஓகேவா, 6 முதல் 16 வரைக்கும் வந்து இது பண்ணணும். இதுக்கு சட்டத்திருத்தம் வந்து என்னென்னா 86வது சட்டத்திருத்தம் 2002 படி சரியா. இதில் தான் வந்து 51K வந்து 11வது அடிப்படை கடமையாக வந்து சேர்க்கப்படுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நடுவன் மற்றும் மாநில உறவுகள் வந்து பார்ப்போம். ஓகேவா, அடுத்து வந்து என்னென்னா நடுவன் மாநில உறவுகள் வந்து பார்க்க போகிறோம். அதாவது மத்திய மாநில உறவுகள்னு நம்ம சொல்லுவோம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, இது வந்து எப்படின்னா சட்டமன்ற உறவுகளை பற்றி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சரியா. நடுவன் நாடாளுமன்றம் இந்திய முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது சரியா. அதாவது நடுவன் நாடாளுமன்றம்னா பார்லிமெண்ட்னு நம்ம சொல்லுவோம்ல, நாடாளுமன்றம்னா பார்லிமெண்ட். ஓகேவா, அது வந்து என்னென்னா இந்தியாவில் இருக்க எந்த பகுதிக்குமே வந்து சட்ட இயற்ற அதிகாரம் வந்து அது இருக்குது. ஓகேவா, அதிகாரம் பெற்றுள்ளது. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் சரி. இது வந்து இந்தியாவோட மாநிலங்களுக்கு மட்டும் கிடையாது, யூனியன் பிரதேசங்களுக்குமே பொருந்தும். ஓகேவா, இந்திய அரசியலமைப்பு 7வது அட்டவணை வந்து என்னென்னா நடுவன் மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பரவினை பற்றி கூறுகிறது சரியா. நடுவன் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான அதிகார பரவினை பற்றி வந்து கூறுகிறது சரியா. அவை வந்து நடுவன் பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு வந்து 3 பட்டியல்கள் முறையே உள்ளது சரியா. முறை வந்து என்னன்னா 97, 66, 47 என்று அதிகாரத்தை வழங்கியுள்ளது சரியா. 97, 66, 47 அப்படிங்கிற மாதிரி வழங்கியது சரியா. நடுவன் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டமியற்றும் பிரத்யேக அதிகாரம் வந்து நாடாளுமன்றம் பெற்றுள்ளது சரியா. நடுவன் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் வந்து யாருன்னா நாடாளுமன்றம் மட்டும்தான் இது ஏற்றும். ஓகேவா, இது வந்து சட்டமியற்றும். ஓகேவா, மாநில அரசுக்கு வந்து சொந்தமான பட்டியலில் சட்டமியற்றும் பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் கொடுக்குது. மாநில அரசுக்கு பட்டியலில் வந்து மாநில அரசு வந்து சட்டமியற்றும். ஓகேவா, பெற்றுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் மீது சட்டமியற்ற அதிகாரம் கொண்டுள்ளன சரியா. அதாவது நடுவண் அரசும் நாடாளுமன்றமும், அதாவது நடுவண் அரசுடைய நாடாளுமன்றமும் மாநில அரசோட சட்டமன்றமும் இரண்டுமே சேர்த்து வந்து இந்த பொதுப்பட்டியலில் வந்து சட்டமிடலாம், யாருனாலும் சட்டமிடலாம். ஓகேவா, ஆனால் நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே வந்து பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளில் வந்து குறித்து சட்டமியற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் நடுவண் அரசு இயற்றும் சட்டமே இறுதியான சரியா. இப்போ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சண்டை வருது சரியா. அதில் வந்து நாங்கள் மாநில அரசு மத்திய அரசு 2 பேருமே சட்டமியற்ற நினைக்காங்க. அதில் யார் இது டாமினேட் பண்ணுவான்னு கேட்டால் மாநில அரசு, அதாவது மத்திய அரசு அப்படிங்கிற சொல்கிற நடுவண் அரசு தான் வந்து டாமினேட் பண்ணும். இப்போ இந்த நீட் பிரச்சனையுமே இதை வச்சு தான் சொல்லலாம். அழகா எப்படின்னா, இப்போ நீட்டுங்கிறது வந்து என்னது கல்வி சம்மந்தப்பட்டது சரியா. கல்விங்கிறது வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. ஸோ வந்து அந்த பொதுப்பட்டியலில் வந்து சட்டமேற்றத்தில் வந்து டாமினேட் பண்ணுறது யார், மத்திய அரசு சரியா. அதனால தான் அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே நீட்டை வந்து கம்பல்சரி ஆக்குறாங்க. ஓகேவா, கம்பல்சரி ஆக்குறாங்க. அது வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டால் எதுவுமே பண்ண முடியல. ஓகேவா, இப்போ இது வந்து அது வந்து மாநில பட்டியலில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நடுவண் அரசு வந்து அதில் வந்து சட்டமேற்ற முடியாது சரியா. இதோட பொதுப்பட்டியலுக்கு ஏன்னா பொதுப்பட்டியலில் வந்து இவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. யார், 2 பேரும் சட்டமேற்றுக்கலாம் வந்தாலுமே நீயா நானான்னு பார்க்கும்போது வந்து அது வந்து பாராளுமன்றம் தான் முன்னிலை பெறுது சரியா. அவங்க தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க தான் வந்து கடைசியில் வந்து வின் பண்ணுறாங்க. ஓகேவா, அதனால தான் வந்து என்னென்னா அந்த கல்வி வந்து புதுப்பட்டியலில் இருக்கிறதுனால வந்து இவங்க வந்து இந்த நீட்டில், அதாவது நீட் வந்து எல்லா மாநிலத்தையும் கட்டாயம்னாங்க. நம்ம தீர்மானம் மட்டும் தான் நிறைவேற்ற முடியுதே தவிர அதை வந்து கேன்சல் பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சி தான் கேன்சல் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நீட்டுங்கிறது அது வந்து என்னென்னா பொதுப்பட்டியலில் இருக்குது. ஓகேவா, அதனால தான் வந்து அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதில் டாமினேட் பண்ணுறாங்க. ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட்டுங்கிறது வந்து கல்வி சம்மந்தப்பட்டது, கல்விங்கிறது வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. ஓகேவா, திரும்ப அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது உள்ள அதிகார பகுதியில் என்னன்னா அந்த மேலே கொடுத்து வந்து 97, 66 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்த டைமில். இப்போ வந்து எப்படி இருக்குன்னா தற்போது உள்ள பகுதியில் வந்து நடுவண் அரசு பட்டியலில் வந்து 100 துறைகள் இருக்குது சரியா. நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் வந்து 61 துறைகள் சரியா. இரண்டுக்கும் பொதுவான பொதுப்பட்டியலில் வந்து 52 துறைகள் இருக்குது சரியா. இப்போ வந்து கரெக்டாக 100 துறைகள் வந்து மத்திய அரசிட்ட, 61 துறைகள் மாநில அரசிட்ட, 52 துறைகள் வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது சரியா. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்டத்திருத்தம் வந்து மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. அது வந்து என்னெல்லாம்னா கல்வி, காடுகள், இடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள், பாதுகாப்பு மற்றும்
உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்கள் நீதி நிர்வாகம் ஆகியன சரியா. அதாவது இந்த 42வது சட்டத்திருத்தம் இருக்குல்லோ அதில் வந்து ஒரு 5 துறைகளை வந்து அதாவது மாநில பட்டியலேருந்து மத்திய பட்டியல் மத்திய பட்டியலுக்கும் பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க சரியா. அது எதெல்லாம்னா கல்வி ரொம்ப முக்கியமானது. அதில் தான் வந்து கல்வி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போணுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்துச்சு சரியா. காடுகள் ஃபாரஸ்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே போயிடுச்சு சரியா. இடைகள் மற்றும் அளவுனா வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்னு சொல்கிறோம்ல இந்த எடை சம்மந்தமான விஷயங்கள். அது திரும்ப பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் சம்மந்தமான பாதுகாப்பு, அவங்க பாதுகாப்பு சம்மந்தமான இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், சாங்சுவரிஸ் அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இது தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவங்களோட டாமினேஷன்ஸ் அதில் இருக்குது. பொதுப்பட்டியல்னால் 2 பேருமே வந்து சட்டமேற்றிருக்கலாம்ல. இப்போ வந்து இந்த வனவிலங்குகள் பற்றி எல்லாமே வந்து பறவைகள் பற்றிலாம் பொதுப்பட்டியலில் தான் இருக்குது சரியா. திரும்ப அது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற அமைப்புகள் இருக்குல்லோ அவங்கள தவிர பிற நீதிமன்றத்தில் இருக்க நீதி நிர்வாகம் எல்லாமே வந்து பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு சரியா. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றமும் எந்த பட்டியலுமே வரமாட்டாங்க சரியா. அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் பொதுவான ஆளுங்க சரியா. அதனால் வந்து அவங்க எந்த பட்டியலுக்குமே வரமாட்டாங்க ஓகேவா. திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா நிர்வாக உறவுகள் சரியா. நிர்வாக உறவுகள்னால் ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டமேற்றும் அதிகாரத்தையும் பெற்றுள்ளது சரியா. ஒரு மாநில அரசினுடைய அதோட நிர்வாகம் வந்து அந்த சொந்த மாநிலத்தில் மட்டும்தான் உள்ளது சரியா. மற்ற அந்த மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டமேற்றும் தகுதியும் வந்து அது பெற்றுள்ளது சரியா. மாநில அரசுக்கு உள்ளதாக இருக்குது. அது இது நடுவண் அரசு வந்து என்னென்னா பிரத்யேகமாக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது சரியா. அவங்க நடுவண் அரசு பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக வந்து நிர்வாகம் வந்து பெற்றுள்ளது ஓகேவா. அது எப்படின்னா குறிப்பாக அவங்க வந்து ஸ்டேட்டுக்குள்ளே வந்து சட்டம் இல்லை. குறிப்பாக வந்து எப்படி சொல்லலாம்னா நாடாளுமன்ற தொடர்பான விஷயங்களை வந்து சட்டத்துக்கு வந்து சிறப்பு அதிகாரம் பெற்றிருக்காங்க யார், சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியா. திரும்ப மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை சரியா. மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கைக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தலைமை ஏற்றிருக்காங்க சரியா. ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது ஆகியவனாகும் சில ஒரு ஒப்பந்தங்கள் அங்கீகரிக்கிறதுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது ஓகேவா. திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா நிதி உறவுகள் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நிதி உறவுகள்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 இடம்பெற்றிருக்கு சரியா. நிதி உறவுகள்னால் இப்போ அரசியலமைப்பு சட்டம் வந்து பகுதி 12 இடம்பெற்றிருக்கு. இதில் வந்து 668லேருந்து 299 வரைக்கும் சரியா. இதில் வந்து 280 ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழுன்னு சொல்லுவாங்க சரியா. தமிழ் வந்து நிதிக்குழுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 280 சரியா. 280 இந்த இடைப்பட்ட ஆர்டிக்கலில் இந்த நிதி ஆணையம் வந்து சரி நிதி ஆணையம் சொல்லுங்கள் சரி நிதி ஆணையம் சரியா. நிதிக்குழு நிதி ஆணையம் இவங்க வந்து எப்படின்னா இந்த இதில் இடம்பெற்றிருக்காங்க ஆர்டிகல் 280 நிதி ஆணையம் ஓகேவா. அது பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசமைப்பு பகுதி வந்து 12 சட்டப்பிரிவு வந்து 268லேருந்து 293 வரை உள்ளது. இதில் வந்து உள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி வந்து கூடுது சரியா. நிதி சார்ந்த உறவுகளை பற்றி இதான் கூடுது ஓகேவா. பாருங்கள் நடுவண் மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்கள் பெற்றுள்ளன சரியா. அரசியலமைப்பு சட்டத்துக்கு மூலமாக வந்து பல வகையான அதிகாரத்தை வந்து பெற்றுள்ளன சரியா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையிலே நடுவண் அரசு சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் வந்து பயந்து கொள்ளணும் சரியா. அந்த நிதிக்குழு நிதி ஆணையம் சொன்னோம்லோ அவங்க இது பண்ணுறவங்க ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க இது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கீழே அவங்க வந்து அந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280க்கு கீழே வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறார் சரியா. அவங்க தான் வந்து இந்த மத்திய மாநிலத்துக்கு இடையான நிதிகளை வந்து பகிர்ந்தளித்து கொடுக்கறதுக்கு வந்து அட்வைஸ் கொடுவாங்க. பகிர்ந்தளித்து கொடுக்க மாட்டாங்க, பகிர்ந்தளிக்கிறதுக்கான அட்வைஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேவா. திரும்ப அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நடுவண் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983ஆம் ஆண்டு வந்து சக்காரியா குழுவை வந்து நியமித்தார் சரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி. 1883 வந்து சக்காரியா கமிஷன் ஓகேவா. இந்த குழு வந்து எத்தனைனா 247 பரிந்துரைகளை வந்து சொல்லுவாங்க ஓகேவா. அதில் வந்து 180 பரிந்துரைகள் வந்து நடுவண் அரசு செயல்படுத்தி சரியா. இந்த பேர் கொண்டு வந்த அதாவது சக்காரியா வந்து 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாரு சரியா. அதில் வந்து 180 பரிந்துரைகளை வந்து நடுவண் அரசு இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்க ஓகேவா. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான குழு சரியா சக்காரியா குழு. அடுத்து வந்து இது வந்து எப்படின்னா இந்த சக்காரியா குழுவுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்றதுக்காண்டி ஒரு குழு போட்டிருப்பாங்க. அது என்னன்னா 1969 வந்து நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுதும் ஆராய வந்து தமிழக அரசு வந்து PV ராஜமன்னா தலைமையில் வந்து கீழே வந்து 3 குழு ஒன்றை அமைச்சு சரியா. 3 பேர் சேர்ந்த ஒரு குழுவை வந்து அமைச்சது சரியா. யார் PV ராஜமன்னா தலைமையில் வந்து 3 குழு ஒன்று யார் அமைச்சான்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கருணாநிதி பீரியடில் அவங்க கருணாநிதி இருக்காங்களோ முன்னாள் முதல்வர் அவங்க பீரியடில் வந்து இது பண்ணாங்க ஓகேவா. திரும்ப அடுத்து வந்து என்னென்னா அலுவலக மொழிகள் சரியா. அரசியலமைப்பு சட்ட பகுதி எத்தனை 17 இருக்குது சரியா. இதான் வந்து அலுவலக மொழிகள், அதாவது லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அஃபிஷியல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. அது வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 இருக்குது. இதில் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் வந்து 343லேருந்து 351 சரியா. 343லேருந்து
343 351 வரைக்கும் வந்து இந்த சட்டப்பிரிவுகள் உள்ளது சரியா. இதில் வந்து அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கணும். இது தொடக்கத்தில் வந்து 14 அரசியலமைப்பு முதல்ல வந்து தொடக்கத்தில் வந்து அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்த டைமில் வந்து எப்படின்னா 14 மொழிகளாக வந்து அங்கீகரிச்சிருந்தாங்க இல்லையா. அது வந்து 8வது அட்டவணையில் வந்து இருந்தது ஓகேவா. தற்போது வந்துன்னா 22 மொழிகள் அங்கீகரிக்கப்படணும். இப்போ வந்து 22 மொழிகள் இருக்குது சரியா. அப்போது வந்து 14 மொழிகள் தான் இருந்தது சரியா. இப்போ வந்து 22 மொழிகள் 8வது அட்டவணையில் இருக்குது ஓகே. 8வது அட்டவணை தான் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா செயல்பாடு திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2004ஆம் ஆண்டு வந்து இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது சரியா. செம்மொழிகள்னு வந்து ஒரு புதிய இதை வந்து ஏற்படுத்த வந்து மத்திய அரசு வந்து தீர்மானித்தது. இதுவரை வந்து 6 மொழிகள் வந்து செம்மொழி தகுதி பெற்றுள்ளன சரியா. இது வரைக்கும் 6 மொழிகள் வந்து செம்மொழி தகுதி பெற்றுள்ளன. அதில் மொத்தம் வந்து என்னென்னா தமிழுக்கு தான் ஃபஸ்ட்டு செம்மொழி அந்தஸ்து கொடுப்பாங்க. ரெண்டாவது யாருன்னா சமஸ்கிருதம் சரியா. தமிழ் வந்து 2004, ரெண்டாவது வந்து சமஸ்கிருதம் 2005 சரியா. திரும்ப ஆகிறது வந்து தெலுங்கு ஆகிறது 2008, திரும்ப கன்னடம் 2008 ஓகேவா. திரும்ப மலையாளம் வந்து 2013, ஒடியா. இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஓகேவா. சவுத் இந்தியன், சவுத் ஈஸ்டர்ன், திரும்ப சவுத் வெஸ்டர்ன், அதாவது இந்த இந்தியா மேப்லனா இந்த இதுக்கு கீழே உள்ள பகுதிகள் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இது படுத்துருவாங்க சரி. இங்கே சமஸ்கிருதங்கிறது வந்து ஹிந்தியை குறிக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை ஹிந்தியோட ஓல்டு லாங்குவேஜஸ் அதை தான் சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது என்ன கணக்குன்னு தெரியல. ஆனால் இந்த சமஸ்கிருதம் வந்து இந்தியா முழுக்க வந்து அது ஹிந்தியை மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்தியா முழுக்க வந்து அதிகமாக பேசப்படுற மொழி வந்து அதுதான். மற்றபடி வந்து அந்த செம்மொழி அந்தஸ்தை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து ஃபஸ்ட்டு தமிழ் கொடுத்தாங்க 2004, திரும்ப சமஸ்கிருதத்துக்கு 2005, திரும்ப தெலுங்குக்கு 2008, திரும்ப கன்னடத்துக்கு வந்து 2008, அதுலேயும் 2008 தான். மலையாளத்துக்கு 2013, திரும்ப ஒடியாவுக்கு வந்து 2014 சரியா. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா அடிச்சோம். திரும்ப வந்து அவசர கால ஏற்பாடுகள் சரி. அவசர கால ஏற்பாடுகள் அதாவது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சரியா. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரொவிஷன்ஸ் ஓகேவா. இது வந்து என்னென்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து தேசிய இது வந்து 3 வகைப்படும் சரியா. ஸ்டேட்டு, நேஷ்னல், ஃபினான்ஸ் சரி. அப்படி வந்து ஒரு 3 வகைப்படும் ஓகேவா அந்த எமர்ஜென்சி வந்து. ஆனால் இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம்னா தேசிய அவசர நிலை. இது வந்து என்ன ஆர்டிகல் 352. இது வந்து 4 கேப் விட்டுருக்கும் சரியா. 352னா நேஷ்னல், 356னா ஸ்டேட்டு, 360னா ஃபினான்ஸ் ஓகேவா. இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஓகேவா. இது வந்து எப்படின்னா தேசிய அவசர நிலை வந்து எப்போ அறிவிப்பாங்கன்னா தேசிய அவசர நிலை வந்து ஆர்டிகல் 352 சரியா. இது வந்து போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவில் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து 352 வந்து கீழே வந்து அவசர நிலையை அறிவிக்கலாம் சரி. அதாவது போர் நடந்தது, இப்போ நம்ம மேலே சைனாவோ பாகிஸ்தானோ போர் தொடுக்காங்கன்னா அவங்க அப்போது வந்து நம்ம இதை வந்து குடியரசுத் தலைவர் வந்து பயன்படுத்துவார். திரும்ப வெளிநாட்டவர் ஆக்கிரமிப்புனா அதே நான் சேம் அந்த சைனா இங்கே பாகிஸ்தான் இவங்கெல்லாம் வந்து யார் வெளிநாட்டுக்காரங்க சரியா. அவங்களோட ஆக்கிரமிப்பு நடக்கிற டைமில் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஆர்டிகல் 352 போடுவார். திரும்ப வந்து ஆயுதமேந்திய கிளர்ச்சி, ஆயுதமேந்திகள்லாம் உள்நாட்டில் ஆயுதமேந்திய கிளர்ச்சிகள் வந்து அதிகமாக நடைபெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமலாகும் சரி. தேசிய அவசர நிலையில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலாகும் அந்த பகுதியில். திரும்ப உடனடி ஆபத்துனா திடீர்னு எதிர்பாராத ஏதோ ஒரு ஆபத்து ஏற்படுதுன்னா வந்து இது வந்து ஏற்படுத்துவாங்க ஓகேவா. இது வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஏற்படுவாங்க. இது வந்து எப்படின்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து 325 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம் சரியா. போர் அல்லது வெளிநாட்டவர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கும் பொழுது அது வெளியுறவு அவசர நிலை, வெளிப்புற அவசர நிலை எனப்படுது சரியா. போர் இந்த அதாவது எப்படின்னா போர் வெளிநாட்டவர் ஆக்கிரமிப்புலாம் வந்து என்னென்னா வெளிப்புற அவசர நிலை. வெளிப்புற அவசர நிலைனா எக்ஸ்டர்னலாக வந்து இது வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஓகேவா. திரும்ப ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை பிரிக்கப்படுவது வந்து அது வந்து உள்நாட்டு அவசர நிலை சரியா. உள்நாட்டு அவசர நிலைனா நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிற அவசர நிலை சரியா. இந்த வகையான இது வந்து என்ன 3 வாட்டி போட்டிருக்காங்க சரியா. அந்த எமர்ஜென்சி பீரியட் வந்து 3 வாட்டி போட்டிருக்காங்க. ஒன்று வந்து 1962, 71, 75 சரியா. இதில் இந்த 75 தான் ரொம்ப சர்ச்சைக்குரியான அவசர நிலை. அதை போட்டிருக்கே வேண்டாம், அவங்க தேவையில்லாமல் போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரியா. நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம், நமக்கு தேவையில்லாது. இந்த இது வந்து ரொம்ப சர்ச்சையான விஷயம்னா அது இந்த 1775 தான் சரி. அந்த பீரியடில் போட்ட எமர்ஜென்சி தான். திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அவசர நிலை சரியா. மாநில அவசர நிலை வந்து சட்டப்பிரிவு வந்து 356 சரியா. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் போது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் சரியா. ஆளுநர் வந்து அதுக்கு வந்து அறிக்கை அளிப்பார் சரியா. குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் வந்து அவசர நிலையை அறிவிக்கணும் சரியா. இப்போ என்னென்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து ஏதோ பிரச்சனை வந்து கட்டுக்கடங்காமல் அடையுது சரி. அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பிரச்சனை ஆகி போச்சு சரியா. அப்போது அந்த டைமில் வந்து ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் வந்து எமர்ஜென்சி போடுங்கன்னா உடனே வந்து அவங்க அங்கேருந்து இது
அண்ட் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் அனுப்பி வச்சு வந்து அந்த ஏரியாவை வந்து கண்ட்ரோல் எடுத்துருவாங்க, அதாவது அந்த ஸ்டேட்டை கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. இல்லாட்டி அந்த கான்ஸ்டியூஷன் படி வந்து இந்த ஸ்டேட் வந்து ஃபாலோ பண்ண டைம் இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி போடுவாங்க. சரி, இந்த டைமில் வந்து என்னென்னா இவர் பிரசிடெண்ட்டை பவர் போயிட்டு கவர்னரை வந்து அவர் இந்த சிஎம் மாதிரி அந்த பொசிஷனுக்கு வந்து மாற்றிடுவார். எல்லாருமே வந்து கவர்னர் பேச்சை தான் கேட்குற மாதிரி ஆகிடுச்சு. சரியா, கவர்னர் தலைமையில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நம்ம இங்கே மாநிலத்தில் நடக்கும். சரியா, இந்த அவசர நிலை சட்டப்படி 352 படி நடைமுறை இருந்தாலும் இந்த அவசர நிலை சட்டப்படி வந்து 352 நடைமுறை இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்றாலும் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே ஓராண்டை தாண்டி தொடர முடியும். சரியா, அதாவது அதாவது இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆட்சியை வந்து கலைச்சிருவாங்க. சரியா, அதாவது அந்த கவர்மெண்ட்டில் வந்து எந்த ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சியை வந்து கலைச்சிருவாங்க. ஓகேவா, அவங்க வந்து என்னென்னா அடுத்து வந்து என்னென்னா எலெக்ஷன்ஸ் நடக்கும். சரியா, இந்த எலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இப்போ வந்து இந்த எலெக்ஷன்ஸ் வந்து அடுத்து நடத்தணும். சரியா, அந்த ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னா அடுத்து வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தணும். சரியா, அப்போது வந்து என்னென்னா அதில் வந்து 2 கருத்தை கேட்பாங்க. சரியா, அதாவது ஆர்டிகல் 352 வந்து ஒரு வேளை வந்து அது ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி. சரியா, நேஷனல் எமர்ஜென்சி அமலில் இருந்தாலோ அல்லது இந்த தேர்தலை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி வந்து இவங்க அறிவிச்சிட்டாங்களோ, நேஷனல் அதாவது எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிட்டாலோ நம்ம வந்து இங்கே ஸ்டேட்டில் வந்து ஒரு ஆண்டுக்கு மேலே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து நீட்டிக்கலாம். சரியா, ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு ஆண்டுக்குள்ளே வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் பார்ப்பாங்க. சரியா, அதுக்கு மேலே வந்து இது பண்ண முடியாது. சரியா, அதிகபட்ச அவசர நிலையின் காலம் வந்து என்னென்னா 3 ஆண்டுகள். சரியா, 3 ஆண்டுகள் தான் இருக்க முடியும். சரியா, அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிக்கலாம். சரியா, மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் நியமிக்கப்படுது. சரியா, நான் சொன்னால் அப்படியே ஆளுநர் கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்னு சொன்னேன்னா திரும்ப இந்தியாவின் முதலாக வந்து 1951 வந்து பஞ்சாப் மாநிலத்தில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சி அமல்படுத்தப்படுது. சரியா, பஞ்சாபில் வந்து 1951 வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அமல்படுத்திருக்காங்க. ஓகேவா, திரும்ப அடுத்து வந்து நிதி சார்ந்த அவசர நிலை. இது வந்து இந்தியாவில் வந்து இது வரைக்கும் நடந்ததில்லை. சரியா, நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு வந்து 360, அதாவது ஆர்டிகல் 360. நிதித்தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலை வந்து பிறப்பிக்கலாம். சரி, இந்த அவசர நிலை மூன்றுமே குடியரசுத் தலைவர் தான் பிறப்பிக்க முடியும். சரியா, பிரதமர் கூட பிறப்பிக்க முடியும். இந்த வகையான அவசர நிலையில் நடுவண் மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராலும் அவர்களது ஊதியம், படிகள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதி உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். சரியா, இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வரப்போ வந்து என்ன வாங்கினா இந்த கவர்மெண்ட் சர்வன்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களோட சேலரியெல்லாம் குறைச்சி விட்ற அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. சரியா, அவர் வந்து என்னென்னா அரசு ஊழியர் எந்த வகுப்பினர் அவங்க என்ன ரேங்கில் இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, அவங்களோட ஊதியம், படிகள், பிற உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட சம்பளம் கூட குறைஞ்சிடும். சரி, அந்த டைமில் குறைஞ்சி அந்த ஊதியத்தை வந்து இவங்க வந்து இதுக்கு இந்த எமர்ஜென்சியை சரி பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. சரியா, இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை வந்து பின்பற்றவில்லை. சரி, இதுவரை வந்து இந்த எமர்ஜென்சி வந்து அறிவிக்கப்பட்டதே கிடையாது. ஓகேவா, திரும்ப அடுத்து வந்து இன்னும் இந்த ஒரு இதான். ஓகேவா, அதுக்கடுத்து முடிஞ்சு அரசியலமைப்பு சட்ட திருத்தம். சரியா, இங்கிலீஷில் சொல்லணும்னா அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்னும் சொல் வந்து சொல் மாற்றம், மேம்படுத்தல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. சரியா, அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு சொல்லுக்கு அர்த்தம் என்னென்னா மாற்றம், மேம்படுத்தல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை வந்து குறிக்கிறது. சரியா, இது வந்து என்னென்னா பகுதி 20 இருக்குது, அதாவது பார்ட் 20 இருக்குது. ஆர்டிகல் வந்து 368. சரியா, ஆர்டிகல் வந்து 368 சட்ட திருத்தம், அதாவது இது வந்து சட்ட திருத்தம் செய்கிறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா, பின்பற்றும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தில் பற்றிய அதிகாரம் பற்றி ஒரு சட்டத்தை திருத்தணும்னா அதுக்கான பார்லிமெண்ட்ரி பவர்ஸ் என்ன, அது திருத்தம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையை பற்றி வந்து இந்த ஆர்டிகல் 360 வந்து சொல்லுது. ஓகேவா, 368 சொல்லுது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்து பின்பற்றப்படும் விதிமுறைகள். சரி, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை வந்து மேற்கொள்ளும் வந்து எப்படிலாம் மேற்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். சரியா, நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்படும். சரியா, ஒரு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்யப்படுறாங்கன்னா அதில் வந்து நாடாளுமன்றம் மசோதாவாக தாக்கல் செய்யும். சரி, அது வந்து மேலவையிலையும் தாக்கல் செய்யலாம், கீழவையில் தாக்கல் செய்யும். மேலவைனா ராஜ்யசபாலையும் தாக்கல் செய்யலாம், லோக்சபாலையும் அதாவது கீழவை மக்களவைன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் வந்து தாக்கல் செய்யலாம். ஓகேவா, திரும்ப மக்களவை, மாநிலங்களவை அது 2 இதனோட தாக்கல் செய்யலாம். ஓகேவா, திரும்ப ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 3/2 பங்கு குறையாமல் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். சரியா, இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் மேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து என்னென்னா 545. சரியா, நம்மளோட பார்லிமெண்ட்ரி ஸ்ட்ரென்த்து இதில் வந்து எப்படின்னா 3/2 பங்கு வந்து ஓட்டு பண்ணும், ப்ரெசென்ட் ஓட்டு. சரியா, ப்ரெசென்ட் ஆகிருக்கவங்களில் 3/2 பங்கு பேர் வந்து ஓட்டு போட்டால் தான் அதை வந்து நம்ம குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கு வந்து அனுப்ப முடியும். சரியா, இல்லாட்டி அனுப்ப முடியாது. சரியா, இது வந்து இந்த சட்டத்திருத்தம் மேட் பண்ணுறது வந்து பெரிய ப்ராசஸ் தான். சரியா, வந்திருக்கிறதுல 3/2 பங்கு இதை வந்து ஆதரவு தெரிவித்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஓகேவா, மசோதாவுக்கு ஆதரவித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்ப வேண்டும். சரியா, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்டு சொற்களுடன் அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா, குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து அரசியலமைப்பின் திருத்தப்பட்டு வந்து சொற்கள் வந்து அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா, குடியரசுத் தலைவர் அதுக்கு சரி நீங்கள் பண்ண மசோதாவுக்கு வந்து எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த அன்றைக்கி வந்து அது வந்து அந்த திருத்தத்தை வந்து அரசியலமைப்பில் வந்து மேற்கொண்டுருவோம். ஓகேவா,
நாடாளுமன்றம் மட்டுமே வந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை மேற்கொண்டு வர முடியும் சரியா. அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை மேற்கொள்ளணும்னா நாடாளுமன்றம் மட்டும் தான் கொண்டு வர முடியும் சரியா. மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பு எந்த ஒரு சட்டத்திருத்தையும் மேற்கொண்டு வர முடியும் சரியா. மாநில அரசுக்கு அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்டத்திருத்தையும் கொண்டு வரதுக்கான ரைட்ஸு கிடையாது, அதை கொண்டு வர முடியாது. ஓகேவா. திரும்ப இருக்கிறது வந்து சட்டத்திருத்தின் வகைகள்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் வகைகள்னு சொல்லி ஒரு 3 எண்ணம் கொடுத்துருப்பாங்க. ஓகே. 368வது சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்டத்திருத்தங்களுக்கு வழிவகுக்கிறது சரியா. 3 வகையாக வந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தங்களை வழிவகுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா, நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மையுடன் மூலம் திருத்தப்படும். இருக்கா. சாதாரண அறுதி பெரும்பான்மைனா ப்ரெசென்ட் ஆகிருக்கவங்க வந்து 50% அதாவது ஓட் போட்டால் போதும் சரியா. 2/3 வேணால் 50%. இப்போ 100 பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்கன்னா அதில் 50 பேருக்கு மேலே வந்து அவங்க அதாவது 100 பேர் வந்திருக்காங்கன்னா சரி 100 பேர் வந்திருக்காங்கன்னா அதில் 50 பேர் ஓட் பண்ணால் போதும் சரி. பாதிக்கு மேலே அந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னா போதும் சரியா. நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறுதி பெரும்பான்மை சரியா. சிறப்பு அறுதி பெரும்பான்மைன்னா அதான் இது சொல்லுமா, பிரசிடண்ட் அறிக்கையில் வந்து 2/3 வந்து ஓட் பண்ணுறது சரியா. பாதிக்கும் நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படும் சரியா. இது வந்து அந்த சிறப்பு அறுதி பெரும்பான்மை சரியா, அது 2/3 பெற்று மாநிலத்தில் இருக்காங்களா சில பிறகு வந்து மாநிலங்கள் அதாவது பாதிக்கும் மேற்பட்ட சட்டமன்றங்களின் ஒப்புதலையும் பெறுதல் வேண்டும் சரியா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து நம்மகிட்ட எத்தனை சட்டமன்றம் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. 28 ஸ்டேட்ஸ்லையும் 28 சட்டமன்றங்கள் இருக்குது சரியா. இப்போ அதில் பாதினா ஒரு 15 சட்டமன்றம் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நம்ம வந்து இந்த ஒரு சட்டத்தை வந்து எடுக்கலாம் சரியா. இதுக்கே இது வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து யாருக்குன்னா இந்த குடியரசுத் தலைவர், திரும்ப சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜு, வைஸ் ஸ்பீக்கரு அவங்கள அந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்கள வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயம் வந்து ஃபாலோ பண்ண முடியும் சரியா. இது வந்து நடக்கிறதுக்கு ஹைலி இம்பாசிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் சரியா. அதாவது எல்லாருமே ஒருத்தர் மேலே காண்டானா தான் இந்த விஷயம் வந்து நிறைவேற்றப்படும் சரியா. ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப ரேர் தான். இந்த ரெண்டுமே தான் மேக்ஸிமம் வந்து நடக்கும் சரி. இந்த 2/3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரசியலமைப்பின் 42வது சட்டத்திருத்தம் வந்து சிறு அரசியலமைப்பு, அதாவது மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா. மினி கான்ஸ்டியூஷன் வந்து அழைக்கப்படுது. ஓகேவா. 42வது சட்டத்திருத்தம். ஓகேவா. திரும்ப அடுத்து வந்து அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் சரியா. அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள்னு சொல்லி வந்து ஆரம்பிப்பாங்க சரியா. அதாவது அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டு வந்து இந்திய அரசு வந்து ஒரு தீர்மானத்தின்படி வந்து எம்என் வெங்கடேஸ்வரா தலைமையில் வந்து அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கு தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது சரியா. அதாவது அவங்க அரசியலமைப்பு எழுதினவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு ஒருக்க வந்து நீங்கள் அரசியலமைப்பு வந்து அதில் எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து ஆராயதுக்காண்டி வந்து ஒரு குழு போடணும் அப்படின்னு சொல்லி குழு போட்டு அதை ஆராயணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி வந்து 1950 போட்டது வந்து 2000 வந்து ஒரு குழு வந்து ஒரு ஆராயதுக்காண்டி வந்து யார் போட்டிருப்பாங்க, எம்என் வெங்கடேஸ்வரா தலைமையில் வந்து ஒரு குழு போட்டிருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா இது வந்து இது பண்ணுவாங்க சரி. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய. ஓகேவா. திரும்ப அரசின் பல்வேறு நிலைகளில் அவற்றிற்கு இடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி எம்எம் புஞ்சி தலைமையில் வந்து ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு வந்து ஒரு 3 உறுப்பினர்கள் கொண்ட குழு வந்து ஒன்று அமைந்தது சரி. இது மொத்தம் 2 குழுவை பற்றி சொல்லியிருப்பாங்க. வெங்கடாச்சல குழு வந்து என்னென்னா அரசியலமைப்பு செயல்பாடு சரியா. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து வந்து ஆராய வந்து வெங்கடாச்சல வந்து குழு சரியா. திரும்ப வந்து அடுத்து வந்து என்னென்னா அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு பற்றிய பங்களிப்புகள் சரியா. இது வந்து அரசை பற்றின சரியா. அது வந்து கான்ஸ்டியூஷனை பற்றின. இது வந்து அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் கொடுத்து புதிய நோக்கத்துடன், அதாவது புதுசாக ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து ஆராய்துக்காண்டி எம்எம் புன்சி தலைமையில் வந்து ஒரு குழு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க சரி. இதில் வந்து ஒரு 3 பேர். இது வந்து 2007 வந்து ஏப்ரல் மாதம் வந்து தொடங்கிருப்பாங்க. ஓகேவா. இதோட நம்ம அந்த லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா. இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன். இதை வந்து பார்த்துக்கணும். இதில் பாடச்சிருக்கும் சொல்லி அமைச்சரவை திட்டக்குழுவின் கீழ் வந்து 1946 கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையை இந்திய அரசியல் சட்டம். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்படுது. அந்த அரசியல் நிர்ணய சபையை வந்து உருவாக்கினது யாருன்னா அமைச்சரவை திட்டக்குழு, அதாவது கேபினெட் மிஷன் சொல்லுவாங்க. 1946 வந்து வருவாங்க. ஓகேவா. இதோட ஃபஸ்ட் கூட்டம் எப்போ நடக்கும், டிசம்பர் 9 சரியா. யார் தற்காலிக தலைவராக இருப்பா, சச்சிதானந்த சின்ஹா சரியா. யார் பெர்மனன்ட் தலைவராக, ராஜேந்திர பிரசாத். 2 பேர் வந்து துணைத் தலைவராங்க. ஒருத்தர் வந்து யார், விடி கிருஷ்ணமாச்சாரி. இன்னொன்று வந்து யார், விடி கிருஷ்ணமாச்சாரி. இன்னொருத்தர் யார், விடி கிருஷ்ணமாச்சாரி. இன்னொருத்தர் வந்து விடி கிருஷ்ணமாச்சாரி. இன்னொருத்தர் வந்து யாருன்னு ஒரு நிமிஷம்ங்க. விடி கிருஷ்ணமாச்சாரி. விடி கிருஷ்ணமாச்சாரி, HC முகர்ஜி சரியா. HC முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி வந்து இதில் வந்து என்னென்னா இதாக இருப்பாங்க. ஓகேவா. வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க விடி கிருஷ்ணமாச்சாரி, HC முகர்ஜி. திரும்ப இந்தியா வந்து எப்படிப்பட்ட நாடுன்னு சொல்லி முகவரியில் கொடுப்பாங்கன்னா
இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு சரியா. இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என வந்து இந்திய அரசமைப்பில் வந்து முகவரி கூட போயிடுச்சு சரியா. திரும்ப சிட்டிசன் என்ற சொல் வந்து இது வந்து சிவிஸ் என்ற சொல் வந்து பெறப்படுது. இது என்ன லத்தீன் சொல் சரியா. லத்தீன் இந்த லத்தீன்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. சிவிஸ் என்பது லத்தீன் சொல் வந்து பெறப்படுது. இதன் பொருள் வந்து என்னென்னா நகர அரசில் வசிப்பவர் சரியா. சிட்டிசன் என்ற சொல் வந்து லத்தீன் சொல் வந்து பெறப்படுது. இதுக்கு பொருள் என்ன நகர அரசில் வசிப்பவர் ஓகேவா. திரும்ப டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி 32வது சட்டப்பிரிவு வந்து இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா சரியா. அவரோட கூற்றுப்படி தான் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லுவாங்க. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்தது. அது புது வகையாக செம்மொழியாக அறிவித்தது சரியா. நிறைய மொழிகள் வந்து செம்மொழியாக அறிவித்தது ஓகேவா. அது புக் பேக் என்ன சொன்னேன் கீழ்காணும் முகவரி படி சரின்னு சொன்னீங்கன்னா இறையாண்மிக்க சமதர்ம சமய சார்பற்ற குடியரசு ஜனநாயக நாடு ஓகேவா. இதுதான் வந்து சரி இது இல்லை இதுதான் ஆன்சர். இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு சரியா. ரிபப்ளிக்ங்கிறது வந்து லாஸ்ட்டாக வரும் குடியரசு. இங்கிலீஷில் சொல்லணும்னா சாவரிஜின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஓகேவா. இதுக்கு டி தான் ஆன்சர் மாற்றிக்கோங்க ஓகேவா. திரும்ப எழுந்து இந்திய அரசமைப்பு எத்தனை முறை திருத்தப்படுதுன்னா ஒரு முறை ஓகேவா. இந்திய அரசமைப்பு முகவரி எத்தனை முறை திருத்தப்படுதுன்னா ஒரு முறை. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும் சரியா. அம்சாவளி பதிவு இயல்புரிமை சரி. அது 3 படி வந்து பெறலாம் மேற்கொண்ட அனைத்தும் ஓகேவா. அம்சாவளி இப்போ ஒருவேளை அவர் அப்பாவோ அம்மாவோ இங்கே இருந்தாங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு சம்மந்தம் இருந்தால் அவங்க அப்படி பெற்றுக்கலாம். வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் திரும்ப பதிவு ரெஜிஸ்டர் பண்ணி நான் இந்திய குடியரசு நான் பண்ணால் அது பெற்றுக்கலாம். திரும்ப இயல்புரிமைனா அவங்களோட அந்த சொன்னோம்ல அவங்களுக்கு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து பேஸ் பண்ணி வந்து அவங்க பெற்றுக்கலாம் ஓகேவா. திரும்ப அடுத்து மாறுபட்ட ஒன்று கண்டுபிடிங்கன்னா சமத்துவ உரிமை, சுதந்திரத்துக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை சரியா. இது வந்து என்னது சொத்துரிமை சரியா. ஏன் சொத்துரிமைன்னு சொல்கிறேன் மற்ற எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் வரும். சொத்துரிமையை தான் நீக்கிட்டாங்க ஓகேவா. கீழ்கண்டவற்றில் ஒன்றை அடிப்படை உரிமையாக பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை சரியா. கீழ்கண்ட ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. கர்நாடகாவிலிருந்து கேரளா பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்யுது சரியா. கர்நாடகாவிலேருந்து கேரளா பண்ணையில் போய் வேலையாட்கள் பணி செய்யலாமா செய்யலாம் சரியா. அது அவங்களோட விருப்பம். திரும்ப கிறிஸ்துவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல் இதுவும் பண்ணலாம் சரியா. அது அவங்களோட விருப்பம் தான். திரும்ப ஆண் பெண் இருபாலரும் அரசு பணிக்கு சம ஊதியம் பெறுதல் சரியா. இது வந்து அவங்களோட ஃபண்டமெண்டல் ரூல் ஓகேவா. பெற்றோரின் பூர்வீக சொத்துக்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு செல்லுதல் இது வந்து கிடையாது சரியா. இதுதான் ஆன்சர் ஓகேவா. அப்போ இது வராது இதுதான் ஆன்சர் ஓகேவா. இது மற்ற 3மே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் வரும். இந்தியாவில் மற்ற எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்டில் வரும் ஓகேவா. அவங்க வந்து எங்கள் நாட்டும் போய் வேலை பார்க்கலாம். அந்த பூர்வீக சொத்து வருது வந்து அது வந்து ஒரு லீகல் ரைட் ஓகேவா. பின்வரும் எந்த உரிமையை B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுதுன்னா அரசமைப்புக்கு உட்பட்டு தீர்வு முறை அதுதான் வந்து ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லியிருப்பார். திரும்ப அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்னா உச்சநீதிமன்றம் விரும்பினால், பிரதமர் ஆணையினால், தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையினால் சரியா. அடிப்படை உரிமையை வந்து எப்போ நிறுத்தி வைக்கணும்னா தேசிய அவசர நிலையின் போது வந்து குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அவரால் மட்டும்தான் வந்து நிறுத்தி வைக்க முடியும் சரியா. வேறு யாராலையுமே அதை வந்து நிறுத்தி வைக்க முடியாது. திரும்ப நமது அடிப்படை கடமைகளை எங்கேருந்து பெற்றோம்னா ரஷ்யா அரசியலமைப்புலேருந்து பெற்றோம் சரியா. ரஷ்யா அரசியலமைப்புலேருந்து பெற்றோம். திரும்ப வந்து எந்த பிரிவு வந்து நிதிநிலையை வந்து கூடுதுன்னா ஆர்டிக்கல் 360 சட்டப்பிரிவு 360. எந்த குழுக்கள் ஆணையங்கள் நடுவண் மாநில வரிசைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தனா சக்கரியா குழு பண்ணும், ராஜமணியான குழுவும் பண்ணும் ஓகேவா. எந்த குழுக்கள் ஆணையங்கள் நடுவண் மாநில உறவுகள் பற்றி இருந்தால் இந்த 2 குழு தான் சரியா. அப்போ வந்து என்னது 1 and 2 தான் சரியா. இவங்க வெங்கடேஸ்வரா குழு வந்து எதுக்குன்னா அரசியலமைப்பை பற்றி வந்து ஆராயதுக்காண்டி போட்டிருப்பாங்க ஓகேவா. முதல்ல வந்து அரசியலமைப்பு கொள்கை தோன்றியது வந்து என்ன USA ஓகேவா. அதாவது அமெரிக்கா தமிழில் சொல்லணும். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சச்சிதானந்த சின்ஹா ஓகேவா. அதை SSN போடுறேன். திரும்ப இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மட்டும் ஆண்டுனா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 26 நவம்பர் 1949 சரியா. ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ அடாப்ட் பண்ணாங்க. என்ஃபோர்ஸ் பண்ண அதாவது நடைமுறைப்படுத்தினது வந்து என்னென்னா நம்ம ரிபப்ளிக் டே சரியா 26 ஜனவரி 1950. திரும்ப சட்டப்பிரிவு 32 குறிப்பிட்டுள்ள நீல பாருங்க எண்ணிக்கை வந்து 5 ஓகேவா. திரும்ப அடுத்து இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் எழுது பகுதி கடமைகள் தானே 4A சரியா. அதுக்கு தான் வழங்கப்படுது. இங்கிலீஷ் சொல்லணும்னா Part 4A. திரும்ப குடியுரிமை திருத்த சட்டம் வந்து ஃபஸ்ட் என்னது குடியுரிமை சட்டம்
1955 வரும். முகவுரை 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 வந்து ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம். சரியா? திரும்ப குறு அரசியலமைப்பு வந்து 42வது சட்டத்தில், அது மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறது. செம்மொழி வந்து என்னது? தமிழ். தேசிய அவசர நிலை வந்து எப்போ போட்டாங்கன்னா 1962 போட்டாங்க. ஓகேவா? ஓகே, இதோட நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மத்திய அரசுங்கிற லெசனை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். இந்த லெசனை பார்த்துட்டோம். நான் எல்லாமே டீட்டெயிலில் தான் சொல்லியிருக்கேன். சரியா? புக்கையும் தாண்டி நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். பைலிங்குள்ளே தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதனால் வந்து எல்லோரும் வந்து இந்த புதுசாக எதுவும் டிஎன்பிஎஸ்சி படித்தாங்கன்னா பைலிங்குள்ள கிளாஸ் வேணும்னு சொன்னாங்க. நான் டெக்ஸ்ட் மட்டும் தான் தமிழ் வச்சிருக்கேன்னா எல்லாருக்கும் புரியணும். உங்களுக்கு தமிழ் மீடியம் இருப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் இருப்பீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழை வாசித்து புரிஞ்சுக்கலாம். ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷை வாசித்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். வேர்ட்ஸிங்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதனால தான் நான் தமிழ் புக் வச்சு நடத்துகிறேன். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எதை நினச்சிக்கிறாங்க, நீங்களுமே இதை வந்து பாருங்கள். உங்களுக்கு இதுமாதிரி கண்டிப்பாக புரியுற மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்குமே நான் இங்கிலீஷ் வேர்டு சொல்லி தான் நடத்திருக்கேன். ஓகேவா? அதனால் வந்து 2 பேருக்குமே யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து இந்த வீடியோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிஎஸ்சி படித்தாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் படித்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.